Hare
ईशाय कुलशेखर भक्तामृतनुपरसारयतीर्थमिश्रा नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणमो दुःखशमनः तं नमामि हरिं वसुदेव सुतं देवं तं चाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् नीलातुङ्गस्तनगिरितटि शुद्धमुद्बोध्य कृष्णम् पारात्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां प्रजिनिगणितं जाभलाकृत्य भुङ्क्ते गोधातर्क्यै नमहिरमितं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்டு திருப்பாவை பல்பதியம் இந்திசையார் பாடிக் கொடுத்தாளர் பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடகொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாள் நாடி நீரெங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு. பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காற்றம் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மாநிலரை வையம் சுமப்பதும் வம்பு. कृतेय ध्यायतो विष्णुं त्रेतायं यजतो मकैः द्वापरे परिचर्यायां कलौ तत् हरिकीर्तनात्. कृतयुगत्रे भगवान् ध्यानं बन्धनं त्रेतायुगत्रे யாக யஜ்ஞாதிகள்னால பகவான் ஆராதனை பண்ணணும் துவாபரயுகத்திலே பகவானுக்கு அர்ச்சனை பண்ணணும் கலியுகத்திலே ஹரிநாம சங்கீர்த்தனத்தை ஜபிக்கணும் கலௌத்த ஹரிகீர்த்தனாத். கலியில நாம சங்கீர்த்தனத்தால மாத்திரமே எல்லா விதமான லாபத்தையும் சம்பாதிச்சுடலாம். லோகத்திற்கு ஜனங்கள்லாம் கலி கோரம் அப்படின்னு சொல்றோம். ஆனா மகாத்மாக்கள் ரிஷிகள் ஞானிகள்லாம் கலி சாது அப்படின்னு தான் சொல்றோம். கலி சாது தான். பக்தி பண்றவாளுக்கு நாமஜபம் பண்றவாளுக்கு பகவத் தியானம் பண்றவாளுக்கு கலி சாது. இந்த கலியில ஜென்மா கிடைச்சிருக்கிறதுன்றது பெரிய பாக்கியம். கோடி ஜென்ம சுகிருதத்தினால்தான் இப்படி ஒரு ஜென்மா கிடைச்ச. அந்த கலியில ஜனங்கள் எல்லாம் பக்தி பண்ணணும், ஆனந்தமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், சௌக்கியமா இருக்கணும்னு பகவான் ஆசைப்பட்டார். அதனாலதான் கலியில நிறைய பக்தர்கள் அவதாரம் பண்ணிக்கொண்டே இருக்கார்கள். பக்தர்கள் இல்லாத காலம் அப்படின்னு நம்ம பாரத பூமியில கிடையாது. ஹிந்து தர்மத்துல எப்பொழுதும் பக்தா இருந்துட்டே இருக்க. ஏதோ ஒரு சித்தாந்தத்தை சேர்ந்த பக்தர்கள் இந்த தேசத்துல வாழ்ந்துட்டேதான் விசேஷமானது கலி. இந்த கலியில கோபி பாவத்தை நிரூபணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பகவான் கிருஷ்ணன் ஆசைப்பட்டான். அதனாலேயே ஸ்வயம் பூமி பிராட்டியே பெரியாழ்வாருடைய நந்தவனத்துல ஒரு திருவாடி பூரத்துல தானே அவதாரம் பண்ண, கர்ப்பவாசம் இல்லாமல் அயோனிகையா அவதாரம் பண்ண. பெரியாழ்வார் தன் பொண்ணா அவளை வளர்த்திருக்கார். கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண பிரேமை இதெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கார். குழந்தையும் நன்னா வளர்றா. 5 வயசு ஆயிடுச்சு. பகவானையே கல்யாணம் பண்ணி கொள்ளணும்னு பிரயத்தனப்படுறா.
ஸ்ரீரங்கம் ரங்கராஜனதான் மாப்பிள்ளையா மறிக்கிறார். இந்த பகவான் அடையறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்கிறார். அப்ப ஆச்சரியமா பெரியாழ்வா கோபிகைகள்லாம் திருப்பாவை விரதம் இருந்தா அதுபோல நீயும் இரு பகவான் கிடைப்பான்னு சொல்லிட்டார். உடனே ஆண்டாடும் மார்கழி மாசம் ஹேமந்த ருத்து தனுர் மாசத்துல தன் தோழிகள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு விரதம் இருக்கா. அந்த விரதத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசனம் சொல்றா. தோழிகளை எல்லாம் எழுப்புறா, பகவானையும் எழுப்புறா. இதுதான் திருப்பாவை. இந்த திருப்பாவை ரொம்ப விசேஷம். ஒரு சந்தர்ப்பத்துல சுவாமி ராமானுஜரிடத்துல ஒரு பக்தர் கேட்டார், ஒரு தடவை திருப்பாவைக்கு தேவை அர்த்தம் சொல்லலாமே அப்படின்னா, ஒரு திருப்பாவை வியாக்கியானம் பண்ணலாமே அப்படின்னு. உடனே சுவாமி ராமானுஜர் சிரிச்சார். சிரிச்சுண்டு ஆச்சரியமா சொன்னார், திருப்பல்லாண்டுக்கு ஆள் கிடைச்சாலும் கிடைக்கும், திருப்பாவைக்கு ஆள் கிடைக்கிறது துர்லபம். திருப்பல்லாண்டுன்றது பகவான மங்களாசாசனம் பண்றது பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு அதை கேட்கறதுக்கு ஆள் கிடைச்சிருவா. சில விஷயங்களுக்கெல்லாம் ஆள் கிடைக்கிறது துர்லபம், ரொம்ப கஷ்டம். மோவாய் எழுந்தா கேட்கக்கூடாது, முளை எழுந்தவாறு கேட்கணும் சார். அதாவது முறுக்கு மீசையும் முரட்டு தாடி கठोरமான குரல் இருக்கிற புருஷ அதிகாரிகள் அல்ல, ஸ்திரீகள் அதிகாரிகள். அதுலேயும் பெருமாளிடத்துல வியாபாரம் பண்ணும்படியா அனுபவத்தை கொடுத்து அனுபவத்தை வாங்கும்படியான பிராட்டிகளுக்கு கூட அதிகாரம் இல்லை. சீதா விராட்டியோ ருக்மிணி தேவியோ சத்யபாமா தேவியோ பகவானுடைய 16,108 தேவிகள் கூட அதிகாரிகள், கோபிகைகள் அதிகாரிகள். அதிலையும் பருவம் நிரம்பாத கோபிகைகள் அதிகாரிகள். என்னத்த சொல்றது, தானே சொல்லி தானே கேட்கும், அவ்வளவுதான். திருப்பாவை ஆண்டாளே சொல்லி ஆண்டாளே கேட்கணும், அவள் தான் அதிகாரி, வேற யாரும் அதிகாரி இல்லையா சுவாமி ராமானுஜர். அஷ்டபதி பாடுறோம், ராதா கல்யாணம் எல்லாம் நடத்துறோம், வேதாந்த அர்த்தம் தத்துவார்த்தம் அப்படின்னுதான் ஒத்துக்கொள்றோம். தேவ ரகசியார்த்தமா கேட்கறதுக்கு அதிகாரிகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அஷ்டபதி பாடுவோம், ஆனா சுத்தமான பிரேம ரகசியம் தெரிஞ்ச அதிகாரிகள் கிடைக்கிறது துர்லபம். இந்த மாதிரி திருப்பாவை கேட்கிறதுன்றது ஆச்சரியமான ஒரு விஷயம்னு சுவாமி ராமானுஜர் தன் திருவாய் மலர்ந்து அருளினார். அற்புதம். சுவாமி பெரியவாச்சாம்பிள்ளை வியாக்கியான சக்கரவர்த்தி. பெரியவாச்சாம்பிள்ளைன்னு ஒரு மகாத்மா, அவர் தான் திவ்ய பிரபந்தத்துக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணார். அதனாலதான் இன்னைக்கு ஓரளவுக்காவது திவ்ய பிரபந்தத்துக்கு அர்த்தம் தெரியாது, இல்லைன்னா ஒன்றும் தெரியாது. அந்த சுவாமி பெரியவாச்சாம்பிள்ளை வியாக்கியான சக்கரவர்த்தி அவர் எழுதுறார். இதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது எழுதுறார் ரொம்ப அழகா, தேகாத்மா அபிமானிகளை காட்டினும் யோகிகளுக்கு வாசி போரும், யோகிகளை காட்டினும் ஆழ்வார்களுக்கு வாசி போரும், ஆழ்வார்களை காட்டிலும் பெரியாழ்வாருக்கு வாசி போரும், பெரியாழ்வாரை காட்டிலும் ஆண்டாளுக்கு வாசி போரும், மடுவுக்கும் ஆச்சரியமா சொல்றார், மேலும் மலைக்கும் பர்வதத்துக்கும் பரமாணு ஓட்டைக்கும் உள்ள வாசி போரும் அப்படின்னு சொல்ற. சரீரமே ஆத்மான்னு சரீர சுகத்துக்காக ஓடிந்து கிடக்கிற சம்சாரிகளை காட்டிலும் தான் ஆத்மா அப்படின்னு உணர்ந்த யோகிகள் விசேஷம். தேவாத்மா அபிமானிகளை காட்டிலும் யோகிகளுக்கு வாசி போரும். மற்றவெல்லாம் சரீரமே ஆத்மான்னு வச்சிருக்கா, இதுக்கு என்னென்ன சுகம் உண்டோ அதுக்குதான் பிரயத்தனப்படுறார். தான் ஆத்மா அப்படின்னு கூட தெரிய மாட்டேங்கிறது. நீங்க யார் அப்படின்னு யாரையாவது பார்த்து கேள்வி கேட்டோம்னா கூட தன் பேரு, ஊரு, பாஷை, படிப்பு, பட்டம், பதவி இருக்கான்னு சொல்லுவார். தான் ஆத்மா, நான் பகவானுடைய குழந்தைன்னு கூட சொல்றதுக்கு ஆகும். அவர்களை காட்டிலும் தான் ஆத்மானு அந்த சதாசிவ பிரம்மேந்திர அந்த மாதிரி மகாத்மாக்கள் எல்லாம் பெரியவா. தேகாத்மா அபிமானிகளை காட்டிலும் யோகிகளுக்கு வாசிப்போம், யோகிகளை காட்டிலும் ஆழ்வார்களுக்கு வாசிப்போம். தான் ஆத்மா மட்டும் தெரிஞ்சது மட்டும் இல்லாம தான் பகவான சரணாகதி பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஆழ்வார்கள் இன்னும் விசேஷம்.
அந்த ஆழ்வார்களையும் கூட என்ன காப்பாது என்ன காப்பாது என்ன காப்பாதுன்னு சொல்ற மற்ற ஆழ்வார்களாகிலும் நீ நன்னாருன்னு பகவானுக்கு மங்களாசாசனம் பண்ண பெரியாழ்வார் வசதி. அந்த பெரியாழ்வாராகிலும் ஆண்டாள் வசதி. ஏன்னா பெரியாழ்வார் பகவான் நன்னா இருக்கணும்னு பிரயத்தனப்பட்டார், பகவான் தூங்கலாம் வைக்கிறார். ஆனா ஆண்டாள் பெருமாளையே போயிருக்கிறார். அதனால இவளுக்கும் மற்ற நாளுக்கும் அவ்வளவு வேறுபாடு இருக்கு. ஆண்டாள் பர்வதம், மேறு பர்வதமா, மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் பரமானம், சின்ன ஒரு அணு, அவ்வளவு சின்னதா, ஆண்டாள் அவ்வளவு பெரியவள் அப்படின்னு சார். அத்தனை விசேஷம் திருப்பாவை. ஆச்சரியமா திருப்பாவைக்கு அந்த வியாக்கியானம் கொடுக்கிறார் சுவாமி பெரியவாச்சான். ஒரு சந்தர்ப்பத்துல குழந்தைகள்லாம் பெருசா இருக்காங்க, கோபிகா ஸ்திரீகள்லாம். கண்ணனோ தூர்த்த மாடாய் பிறந்தி மாடே செய்யும் மனாரம் ஏறா பொய்கள் உழைப்பான்னு அழகா ஸ்திரீ குழந்தைகள் எல்லாம் கண்ணனிடத்துல அபரிதமான பிரியம் வச்சிருக்காங்க. குழந்தைகள்லாம் அப்படி வளர்ந்து இருக்காராம். உடனே கோபர்கள்லாம் பார்த்தாலாம், ஆனா இப்படியே இருக்கோம்னா சரிபட்டு வராது, ஸ்திரீ குழந்தைகள் எல்லாம் கொஞ்சம் அடக்கி வளர்க்கணும். ஏன்னா ஸ்திரீகள்னால்தான் தர்மம் ஸ்தாபிதமா இருக்கு. எத்தனைக்கு எத்தனை ஸ்திரீகள் நன்னா இருக்காரோ அத்தனைக்கு எத்தனை குடும்பம் நன்னா இருக்கும். ஸ்திரீகளால்தான் தர்மம், ஸ்திரீ தர்மம் தான் சிரேஷ்டம். நம்ம சனாதனமான இந்து தர்மத்தை திரும்ப திரும்ப ஸ்திரீகளுக்கு அவ்வளவு விஷயம் சொல்றோம் அப்படின்னா, ஒரு குடும்பம் நன்னா இருக்கணும்னா ஒரு ஸ்திரீ ஒழுங்கா இருந்தா போதும். புருஷன் சரியா இல்லைன்னா கூட ஸ்திரீ நன்னா இருந்தா குடும்பம் நன்னா இருக்கும். எல்லாமே நன்னா இருக்கு, குலம் நன்னா இருக்கு, பணம் நன்னா இருக்கு, புருஷன் நன்னா இருக்கும், ஒரு விதத்திலும் குறவில்லை. ஆனா ஸ்திரீ சரியில்லை அப்படின்னா குடும்பம் சின்ன பின்னமா. ஒரே ஒரு ஸ்திரீ தான் லங்கையை அழிச்சு போட்டான். ஒரே ஒரு சூர்பனகா, ராவணன் கூட காரணம் இல்லை, ஒரு சூர்பனகா காரணம் லங்கையே இல்லாம போச்சு. சூர்பனகா ராமண்டத்துல காமவயப்பட்டா, அதுல இருந்து மீண்டு வர முடியல. அதுக்காக ராமண்டத்துல சீதையுடைய அழகை சொல்லி சீதையை தூக்கிட்டு வரும்படியா பண்ணி ராமனைய சீதையும் பிரிச்சு ராமனத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டா. அதனாலேயே லங்கப்படாதவாறு ஒரே ஒரு ஸ்திரீ, ஒரே ஒரு கூணி அயோத்தியாலாந்து ராமன் கிளம்புறதுக்கு, ஒரே ஒரு கூணி அயோத்தியாலேருந்து ராவண கிளம்பிட்ட. அதனால ஸ்திரீகள் நன்னா இருந்தா தர்மம் நன்னா. அதனாலதான் ஸ்திரீ குழந்தைகளை ஜாக்கிரதையா பொத்தி பொத்தி வளர்க்கணும். அடக்கி வைக்கிறது இல்லை, அடிமைப்படுத்துறது இல்லை, ஜாக்கிரதையா வளர்க்கணும். ஏன்னா அவ சரீரத்துடைய ஸ்திதி அப்படி, மனசுடைய ஸ்திதி அப்படி ரொம்ப மிருதுவானவா. மிருதுவா இருக்கிறதுனால சுலபமா யார் வேணா ஏமாத்திடுவா. சரீரத்தினாலையும் வார்த்தைகள்னாலையும் பார்வையினாலையும் பிரிப்பினாலையும் இவளை ஏமாத்திடலாம். யாராவது ரொம்ப அழகா பிரிச்சு பேசினா அப்படின்னா அவன் நல்லவான்னு நம்பிடுவான். அதனாலதான் மிருதுவான சிதறல். சாதாரண பார்த்தோம்னா அப்பாவை காரணம் அம்மாவுக்கு வாத்சல்யம் ஜாஸ்தி. நல்லா கவனிச்சு பார்த்தோம். குழந்தைகள் தான் கூட ஏதாவது தப்பு பண்ணிடுச்சுன்னா அம்மா கிட்டதான் ஓடி வந்து சொல்லும். ஆனா எப்படியாவது அம்மா அப்பா கிட்ட நம்ம காப்பாற்றி கொடுத்துருவான்னு விசேஷமான நம்பிக்கை குழந்தைகளுக்கு உண்டு. அதனால ஸ்திரீ குழந்தைகளை ஜாக்கிரதையா வளர்க்கணும்ன்றது சாஸ்திரம். அதனால கோபர்கள் எல்லாம் பார்த்தா ஸ்திரீ கோபிகா ஸ்திரீகள் எல்லாம் கண்ணனோட சேரப்படாதுன்னு சொல்லி கொண்டு நிலவரைகள்ல அடைச்சுட்டாங்க. அதாவது குழந்தைகளை ஆத்துக்குள்ளேயே பூட்டி வச்சுட்டா, எல்லா குழந்தைகளையும் ஒன்னா நிலவரையில போட்டு அடைச்சுட்டாங்க. அவளுக்கு ஆகாரம் எல்லாம் பிடிச்சு, அவளுக்கு கண்ணனை பார்க்க முடியலையேன்னு சாபம் ஜாஸ்தியா இருக்கு. கிருஷ்ண பார்க்காம ஒரு ஜீவிதம் உண்டா? கிருஷ்ணானுபவம் இல்லாத ஒரு ஜீவிதத்துல என்ன சுகம் இருக்கு? பகவத் அனுபவம் இல்லாம என்ன சுகம் இருக்கு? நாஸ்திகன் கூட நன்னா இருக்கானா பகவான் இல்லே இல்லே இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்மரிச்சு இருக்கான். அதனால பகவத் ஸ்மரணம் ஜன்மாவுடைய பிரயோஜனம். இவாளுக்கோ கிருஷ்ணனை பார்க்க முடியலையேன்னு கதறி அழுறா. பகவானுக்கும் இந்த குழந்தைகளை பார்க்க முடியலையே அப்படின்னு துக்கம் வந்துடுச்சு. மழை பொய்த்து போயிடுச்சா, மழை வரல. உடனே மழை பெய்யல அப்படின்னா கோபர்களுக்கு கஷ்டமாச்சு. நல்லா மழை பெஞ்சாதானே புல்லெல்லாம் நல்லா வளரும், அப்பதானே மாடுகள் நன்னா சம்மனு பலமுடையதா இருக்கும், அப்பதானே நிறைய பால் கிடக்கும், அப்பதானே ஜீவிதம் நடக்கும். மழை பெய்யலை. உடனே கோபர்கள்லாம் பார்த்தா
இந்த கன்னியாகுமரியெல்லாம் விரதம் இருந்து பிரார்த்தனை பண்ணிட்டாங்கன்னா நல்ல மழை பெய்யும் அப்படின்னு முடிவு பண்ணி அழகா அந்த கன்னிகைகள் எல்லாம் விரதம் இருக்க சொன்னான். விரதம்னா மார்கழி மாசம் வெளியே காலம் வர யமுனையில போய் குளிச்சுட்டு பிரார்த்திக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே குழந்தைகள் எல்லாம் சரி அப்படி ஒத்துருட்டாங்க. எப்படியோ கன்னட பார்க்கலாம். உடனே பெரியவாள்லாம் முடிவு பண்ணி சரி இத்தனை ஸ்திரீ குழந்தைகளையும் ஜாக்கிரதையா வெளியே காலம் வர நதிக்கு அழிச்சுட்டு போயிட்டு அவன் குளிச்ச பிறகு திரும்ப ஊர்ல கொண்டு வந்து விடணும்னா நல்ல பலமுடைய ஒரு புருஷன் வேணும். புருஷன் சொன்னாலே கிருஷ்ணன் தான். சகப்பிரதீஷா புருஷக சகத்ராட்ச சகத்ரபான்னு வேதம் சொல்லும்படியான புருஷனாச்சு. அதனால கண்ணா இந்த குழந்தைகள் எல்லாம் வெளியே காலம்பர யமுனையில தீர்த்தமாடி அழகா பூஜை பண்ணி திரும்பி ஆற்றுல கொண்டு வந்து சேர்க்கிறது உன் பொறுப்புடா அப்படின்றான். உடனே பகவான் பிகு பண்ணிட்டாங்க. முடியாது முடியாது, எனக்கு 1000 வேலை இருக்கு. இந்த ஸ்திரீ குழந்தைகள் எல்லாம் அழிச்சுட்டு போனா வம்பா, நான் பாட்டுக்கு இங்க வாங்கோ அங்க வாங்கோ சீக்கிரமா போங்கோடினா என்கிட்ட சண்டைக்கு வருவா. ஏதான குழந்தை சரியா இல்லைன்னு சொல்லி ஏடி இப்படி தப்பு பண்ணான்னு காலை திரிக்கிறேன்னா அவ அம்மா சண்டைக்கு வந்துடுவா. என் பொண்ணை என் இஷ்டத்துக்கு பார்க்கிறான், என் பொண்ணு மேல கை வைக்கிறான்னு சொல்லுவா. இந்த கூட்டத்தோட விளையாட்டுக்கு நான் வரல, நான் போக மாட்டேன் அப்படின்ட்டான். உடனே கோபர்கள்லாம் செஞ்சு நான் கண்ணாடி எப்படி சொல்லலாமா, எங்களுக்கு எல்லாம் வயசா இருக்கிறா, மார்கழி மாசம் ஒரே குளிர் நடுங்கிறது, வெளியே காலம்புற வயசானவாள்லாம் திருவிழா இறங்கினோம்னா கஷ்டம். நீ யுவ புருஷன், உனக்குதான் பிருந்தாவன காட்டுல எந்த பக்கம் நுழைஞ்சு எப்படி வெள்ள வரலான்னு தெரியும். யமுனா ஆத்தங்கிற உனக்கு பழக்கம், காளி அண்ணா உனக்கு நல்லா பழக்கம்டா. அதனால குழந்தைகளை ஜாக்கிரதையா நீ தான் அழிச்சுட்டு வருவ. கோப குழந்தைகளை காப்பாற்றி கொடுத்திருக்காய். அழகா கோவர்தகிரியை தூக்கி உத்தாரணம் பண்ணி மழையிலேருந்து ரட்சித்திருக்காய். காட்டு தீயை குடிச்சு எங்களை காப்பாற்றி விஷஜலாபியா ஜாலராசகா வருஷமாருக்கா வைத்யுதானராத்னு ஆச்சரியமா கோபிகா கேட்கிற கோபிகள்லாம் புலம்பரா. கிருஷ்ணான் இத்தனைலேருந்து காப்பாத்தினியே, இப்ப விரகத்தை மாற்றிட்டு இருக்கோம், இந்த விரக வேதனையிலேருந்து நீதாண்டா காப்பாற்றணும்னு கோபிகள் கதர்தான். அந்த மாதிரி கோபர்கள்லாம் வயசான விருத்த கோபர்கள்லாம் கண்ணன் முன்னாடி கை கூப்பி இந்த கண்ணா ஒன்ன வச்சா எங்களுக்கு வேற கதி இல்லை, இந்த குழந்தைகள் எல்லாம் பத்திரமா யமுனை கழிச்சுட்டு போய் அவெல்லாம் நீராடி முடிச்ச பிறகு திரும்ப பத்திரமா கிரகத்தில் கொண்டு வந்து விடணும்பா. அவர்கள் எல்லாம் பூஜை பண்றதுக்கு வேண்டிய சாமானங்கள் எல்லாம் நீதான் அவளுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும், ஒன்னிடத்துல அந்த குழந்தைகளை ஒப்படைக்கிறோம்னு சொல்லிட்டான். கோபிகளுக்கு அவ்வளவு சந்தோஷம். இவனோட சேரப்படாதுன்னு தான் நிலவரையில கொண்டு அடைச்சுட்டான். இப்ப பெரியவாளே சேர்ந்து கண்ணனோட போயிட்டு அழகா எல்லாம் குளிச்சு பூஜை எல்லாம் பண்ணிட்டு வாங்குவோன்னு அனுப்பிட்டாரா. பரம சந்தோஷம். உடனே பகவானும் அழகா ராசி முழுக்க அவளோட விளையாடினான. முன்னிரவுல சாயங்காலம் 6 மணி ராத்திரி 10-11 மணிக்கு விளையாடிட்டு சரி சரி எல்லாரும் ஆத்திர போய் படுத்துக்கோங்க, நானும் போய் ராதிகாவோட ஆச்சரியமா ராதிகாவுடைய விதத்திலே படுத்துக்கிறேன், வெளியே காலம்பர சமத்தா எல்லாரும் எழுந்து வந்து என்ன எழுப்புங்கோ, உங்களெல்லாம் அழிச்சுட்டு போய் யமுனா ஆத்தங்கிறத ஆச்சரியமா பூஜை பண்றது ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டு கண்ணன் போய் ராதிகா ராணுடைய கிரகத்திலே படுத்திருந்தானா. உடனே இந்த குழந்தைகள்லாம் அவ கிரகத்துக்கு போயிட்டு அழகா எழுந்து வெளியே காலம்பர எழுந்து தோழிகள் எல்லாம் கூட்டுண்டு வந்து கண்ணனையும் எழுப்பி மோட்சன்ற ஒரு கைங்கரியத்தை வாங்கின்றாரா, மோட்சன்ற ஒரு பறையை வாங்கின்றார். இதுதான் திருப்பாவை பாசுரங்களுக்கு அவதாரியா சுவாமி பெரியவாச்சாம்பிள்ளை சொல்றார். ஆச்சரியமா ஆண்டாடும் பெரியாழ்வார் சொல்லிட்டார்னு சொல்லி திருப்பாவை விரதம் பகவானுடைய சங்கல்பம். இவா எந்த மாசம் எந்த வருஷம் திருப்பாவை விரதம் இருக்கணும்னு சங்கல்பிக்கிறாளோ சரியா முதல் நாள் அன்னைக்கு நல்ல பௌர்ணமி வெளிச்சம், நல்ல வெளிச்சம். மார்கழி மாசம் இங்கேயும் ஒரே பனிமயமா இருக்கும். இந்த பனியில இருட்டுல ஒன்னும் தெரியாது. சாதாரணமா சில பேருக்குதான் வெளிச்சம் பிடிக்காது, திருடனுக்கு நிலா பிடிக்காது, மற்றபடி மற்றவாளுக்கெல்லாம் நிலான்றது பிடிக்கும். இவாளுக்கெல்லாம் பரம சந்தோஷம். நல்ல மார்கழி மாசம் இவா இன்னைக்கு அழகா விரதம் ஆரம்பிக்கிறாள். அதிவிசேஷமா அன்னைக்கு சுக்லபட்சமா அதை கொண்டாடுறா. முதல் பாசுரத்திலே அப்படியே ஆரம்பிக்கிறா. சத்தியம் நன்னா திருப்பாவை படிங்கோ, திருப்பாவை நன்னா கேளுங்கோ. திருப்பாவை ஜபிக்கிறதுக்கு நேரம் காலம் எல்லாம் அவசியம் கிடையாது. மார்கழி மாசம் தான்லாம் கிடையாது. வருஷம் 365 நாளுமே திருப்பாவை ஜபிக்கலாம், ஜபிக்கணும். அது சொல்லப்படாது, ஜபிக்கணும். பல பேர் பார்த்தோம்னா சகசநாமம் சொல்றேன்றா, சகசநாமத்தை ஜபிக்கிறேன்னு சொல்லணும். சொல்றதுன்னா வாய் சொல்லும், மனசு ஓடுறது. ஜபிக்கிறது அப்படின்னா
வாயும் மனசும் அதுல லயப்படுறது ஜபம். சகசநாமத்தை ஜபிக்கணும். பீஷ்ம பிதாமகர் ஜபிச்சார். இப்ப பல பேர் சகசநாமத்தை சொல்றார். அதனாலதான் கடைசிய பலஸ்ருதி எல்லாம் அழகா சொல்றா சகசநாமத்தை. யார் யாருக்கு என்னென்ன கிடைக்கும். ஆனா யாருக்கும் ஒழுங்கா கிடைக்கல. ஏன்னு கேட்டா யாரும் பீஷ்ம பிதாமகரை போல ஜபிக்கல. அதான் சத்தியம். நான் சொல்ற உண்மை கசக்கும். ஆனா சத்தியம் அல்ல. பீஷ்ம பிதாமகர் போல அந்த ஸ்ரத்தையோட அந்த ஸ்மரணையோட ஜபிச்சோம்னா ஒரு சகசநாமம் சொன்னாலே அந்த பலன் பூரணமா வந்துடும். ஒருவேளை சகசநாமம் ஜபிக்க முடியலன்னா கூட சிவபெருமான் சொன்னா போல, பார்வதி தேவி கேட்டா போல, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமேன்னு அது ரமிச்சு ராமா ராமா ராமான்னு 3 ராமா சொல்லிட்டா கூட ஆச்சரியமா அந்த பிரயோஜனம் கிடைச்சிடும். அதனால ஜபிக்கணும். நல்லா ஜபிச்சுட்டே இருக்கணும். நாமத்தை விடாம ஜபிக்க ஜபிக்க ஜபிக்கதான் சத்கதி அடையும். வாழ்க்கையில் இருக்கிற சகலவிதமான துக்கங்களும் நாசமாகணும். வேண்டியதெல்லாம் கிடைக்கணும். நிம்மதியா இருக்கணும்னா ஒரே வழி பகவன் நாமத்தை புலம்பம். வேற வழி கிடையாது. ஆச்சரியமா ஆண்டாலும் தன் தோழிகள் எல்லாம் கூட்டு முதல் நாள் பிரசம் இருக்கா. அழகா வெளிய காலத்துல எழுந்துட்டா நல்லா பூர்வ சந்திரன் வெளிச்சம். ஆண்டாளுக்கு பரம சந்தோஷம். மனசு நிறைஞ்சு கிடக்கு. இப்ப சந்திரனை பார்த்தாலே ஒரு குதூகம். அதுவும் சித்ரா பௌர்ணமி எல்லாம் பார்க்கணும். அதிவிசேஷமா ஆச்சரியமான சந்திரன். அதுவும் கிருஷ்ண சந்திரன் வேற சொல்றோம் இல்லையா. இவாளுக்கு சந்திரனை பார்த்தா கூட கிருஷ்ண ஸ்மரணம் தான். அவளுக்கு வேற ஒன்றும் தெரியாது. அழகா அந்த குழந்தைகள்லாம் எழுந்தாச்சு. ஜோரா எல்லா குழந்தைகளும் அப்படி ஒவ்வொருத்தரா எழுந்து வர ஆண்டாள் எழுந்துக்காத குழந்தைகளையும் எழுப்புறாள். முதல் பாசுரத்திலேயே பலஸ்ருதி சொல்றோம். இதுதான் ரொம்ப விசேஷம். திருப்பாவில் பகவத்கீதை முதற்கொண்டு, பாகவதம் முதற்கொண்டு, ஆழ்வாராதிகளுடைய திவ்ய பிரபந்தம் முதற்கொண்டு, விஷ்ணு சகஸ்ரநாமம் முதற்கொண்டு எல்லாத்திலுமே பலஸ்ருதி கடைசியில சொல்லுவார். பலஸ்ருதினா இதெல்லாம் வாசிச்சா என்ன கிடைக்கும், இந்த மாதிரி சகஸ்ரநாமத்தை வாசிச்சா இந்த மாதிரி பிரயோஜனம் கிடைக்கும். இப்படி எல்லாம் பலஸ்ருதின்னு வகைதான் பிரயோஜனம். ஆனா ஆண்டாள் முதல் பாசுரத்திலேயே பலஸ்ருதி சொல்றா. அதுதான் ரொம்ப விசேஷம். முதல்ல பிரயோஜனத்தை சொல்லிட்டு அப்புறமா இத பண்ணுங்கோன்றா. ஏன்னு கேட்டா தாயார் சாதாரணமாவே தாயாருக்கு வாஞ்ச ஜாஸ்தி டாக்டர். அதனாலதான் தாயார் வத்தலான்னு கொண்டாடும். ஏன்னா அவருடைய வாஞ்ச இருக்கு. சாதாரண சாஸ்திரப்படி பார்த்தோம்னா புருஷால பார்த்தோம்னா அபிவாதிய சொல்லணும் அப்படின்னு எல்லாம் இருக்கு. ஆனா ஸ்திரீகளுக்கு சொல்ல வேண்டாம். ஏன்னா அவ முன்னாடி கைய கூப்பினாலே போதும் அவ ஹிருதயத்துல கருணை வந்து பகவானே பார்க்கலாம். அழகா கோப குழந்தைகள் எல்லாம் டே கிருஷ்ணா ரொம்ப பசிக்கிறது, ஆகாரம் கிடைச்சா நன்னா இருக்கும்னு சொன்ன உடனேயே ஆச்சரியமா பிருந்தாவனத்துல யஜ்யம் பண்ணும்படியான பிராமணாவை பார்க்கறதுக்கு முதல்ல அனுப்புறோம். சொல்லும்போது அழகா நான் முன்னாடி கை கூப்புங்கோடா, சாஸ்தாங்கமா நமஸ்காரம் பண்ணுங்கோடா, பண்ணிட்டு யஜ்யம் எல்லாம் சொல்லுங்கோடா, யஜ்யம் பத்தி எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் யஜ்யத்துக்கு இந்த பிஷ கேளுங்கோடான்னு முதல் தடவை போச்சு. பிராமணா எல்லாம் ஒண்ணும் கொடுக்கல. திரும்பிய குழந்தைகள் வந்த உடனே பகவான் சொன்னா மாமிமார்கள்லாம் இருக்கா, அவள் இடத்துல போய் கேளுங்கன்னு. உடனே குழந்தைகள் எல்லாம் கேட்டா வேண்டாம், மாமிமார்களையும் சாஷ்டாங்கமா சேவிச்சு இந்த யஜ்யத்தை பத்தி எல்லாம் சொல்லிதான் அன்னம் கேட்கணுமா, ஒன்னும் வேண்டாம், வயசுக்கு மேல கையை வச்சு ஒரு கும்பிடு போடுங்க போதும். கைய கும்பிடு போட்டு கிருஷ்ணனுக்கு பசிக்கிறதுன்னு சொல்லுங்க, தானா கொண்டு வருவாங்க. சாப்பிட்றபடி அம்மாவை பார்க்கும் பொழுது வயசுக்கு மேல கையை வச்சு ஒரு அஞ்சலி பண்ணம்னாலே அவள் மனசு உகந்து போயிடும். அவர் ஒண்ணுமே வேண்டாம், சத்தியம். அதனால பகவானுக்கு அவ்வளவு பிரியமா இந்த ஸ்திரீ குழந்தைகள்லாம் அழகா கிளம்பிட்டா ஜோரா. அதி விசேஷமா விடியற் காலம் வரை கிளம்பியாச்சு. பரம காருண்யமா தாயார் இல்லையா, அதனால தான் அனுபவிக்கிற ஆனந்தத்தை எல்லாரும் அனுபவிக்கல. என்ன பிரயோஜனமோ அதை முதல்லயே சொல்லிட்டா அவள்லாம் பிடிச்சுருவான்னு சொல்லி ஆச்சரியமா முதல் பாசுரத்திலேயே பலஸ்ருதி சொல்றான். மார்கழி திங்கள் மதி நிறைந்த அன்னாரால் நீராட போதுதீர் போதுமினோ நேரேறி தீர்மங்கும் ஆய்பாடி செல்வச் சிறுநீர்கள் கூர்வேல் கொடுங்கொழிலன் நந்தகோபன் குமரன் ஏழார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான்
தாரோர் புகழ படிந்தேரோ என்பாவாய். தெரிஞ்சது அத்தனை பேரும் கூட சொல்லலாம், குத்தம் இல்லை. இது ஏதோ வைஷ்ணவ சம்பிரதாயத்து விஷயம், அதனால ஸ்மார்ட்டா சொல்லப்படாது, இல்லாட்டி மாத்வா சொல்லப்படாது, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. சங்கர எழுதின பகவத்தை வைஷ்ணவாலும் சொல்லலாம். சுவாமி ராமானுஜர் எழுதினான ஸ்ரீரங்க கத்தியம் வைகுண்ட கத்தியத்தை ஸ்மார்ட்டாலும் சொல்லலாம். மத்வாச்சாரியர் எழுதின அற்புதமான நரசிம்ம நகஸ்துதியை எல்லாருமே ஜபிக்கலாம். அதனால சித்தாந்தம் வேற, அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் துவைதம்னு சித்தாந்தம் வேறதான். ஆனா அஸ்திவாரமான வேதம் என்னவோ ஒண்ணுதான். நல்லா ஞாபகம். முதல்ல அத்தனை பேரும் ஹிந்து, அதுக்கப்புறம் தான் மாதா வைஷ்ணவா மத்வா எல்லாம், அதுக்கப்புறமா தான் பிராமணா அப்ராமணா, இது எல்லாம். முதல்ல ஹிந்து ஹிந்து ஹிந்து. எத்தனையோ வருஷம் சண்டை போட்டு முடிச்சுட்டோம். வந்து எல்லா ஆச்சாரிய புருஷாலுமே ஜீவர்கள் சத்கதிகளை தான் பிரயத்தனம் பட்டிருக்கோம். எந்த ஆச்சாரியம் ஜீவன் அழித்து போகணும்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை பண்ணது. எல்லா ஆச்சாரிய புருஷனாலுமே ஆச்சரியமா ஜீவர்கள் சௌக்கியப்படணும். அவாவா காலத்துல ஜீவர்களுக்கு என்னென்ன குறைகள் இருந்ததோ அதுக்கேற்றா போல ஒரு சித்தாந்தத்தை சொல்லி இந்த ஜீவர்களை உத்தாரணம் பண்ண. பிரம்மசூன்யம்னு நினைச்சின்ற சமயத்துல தான் சக்கரர் வந்து பிரம்ம சத்தியம்னு நிரூபணம் பண்ண. எல்லாருமே பிரம்மன்ற ஒரு விஷயத்தை எக்குத்தப்பா புரிஞ்சின்ற சமயத்துல தான் சுவாமி ராமானுஜர் அவதாரம் பண்ணி சரணாகதி தத்துவத்தை சொன்னார். அதுவும் கொஞ்சம் பிரிஞ்சு போன சமயத்துலதான் மத்வ அவதாரம் பண்ணி துவைத சித்தாந்தத்தை நிரூபணம் பண்ண. எல்லாம் ஒரு ஸ்திதியில ஆதாரம் அனுஷ்டானம் சடங்கு சம்பிரதாயம்னு குழம்பி கிடந்த சமயத்துலதான் சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணி நாம சங்கீர்த்தனம் தான் கலியுக தர்மம்னு நிரூபணம் பண்ண. எல்லா ஆச்சாரிய புருஷாலும் நம்ம சௌக்கியமா இருக்கணும்தான் பிரயத்தனம் பண்ணலாம். அத்வைத சன்னியாசிகள் உண்டு, விசிஷ்டாத்வைத சன்னியாசிகள் உண்டு, மத்வ சம்பிரதாயத்த சன்னியாசிகள் உண்டு, கௌடிய வைஷ்ணவ சன்னியாசிகள் உண்டு, நிம்பாடிய சம்பிரதாயத்த சன்னியாசிகள் உண்டு, வார்க்கடி சம்பிரதாயத்தை சேர்ந்ததா உண்டு. இத்தனை பெரியவாலும் பிரயத்தனம் என்ன? ஜீவர்கள் சத்கதி அடையும். இவ்வளவுதான். இன்னைக்கு கூட ஸ்ரீ சங்கராச்சாரியர் வந்திருந்தார், இன்னைக்கு வரப்போறான்னு சொல்லியிருந்தார். எதுக்கு வந்தா? தன் குடும்பத்தையெல்லாம் அவருக்கு சன்னியாசம் ஆகிட்டு ஊரூரா பண்ணிட்டு இருக்காங்க, பெருமைக்காகவா? இந்த ஜீவர்களை உத்தாரணம் பண்ணணும்னு பகுபிரேயம். எல்லாரும் தன் குடும்பம் தன் மனைவி தன் குழந்தைன்னு ஓடிட்டு இருக்கிற காலத்துல எல்லாத்தையும் விட்டு விட்டு ஒரு காரி வஸ்திரம் தரிச்சு ஊர் ஊரா போயிட்டு அப்படின்னா ஜீவர்கள் மேல பகுப்பிரீதி. எப்படியாவது அந்த குழந்தைகளை உத்தாரணம் பண்ணிடணுமேனு ஆச்சரியமான அசாத்தியமான ஒரு பிரயத்தனம். அதனால திருப்பாவை யாரானா ஜபிக்கலாம். இது பிராமணா அப்ராமணா அதுவும் கிடையாது. நல்லா ஞாபகம். ஆச்சரியமா ஒரு சந்தர்ப்பத்துல பராசரப்பட்டர்னு ஒரு மகாத்மா திருப்பாவை விஷயம் சொல்லி இருப்பாரு ஜோரா. உடனே அப்ப ஒரு சாத்தாத முதலி வந்தார். வைஷ்ணவ சம்பிரதாயம் ஆர்த்தம் உண்டு. சாத்தின முதலி சாத்தாத முதலின்னு. சாத்தின முதலின்னா யஜ்ஞோபவீதம் தரிச்ச பிராமணா, சாத்தாத முதலின்னா அப்ராமணர்கள். ஆனா அவரும் பக்தா. அவ்வளவுதான். சாத்தின முதலி சாத்தாத முதலி. இன்னைக்கு ஒன்று வழக்கத்தில் இன்னைக்கும் ஸ்ரீபெரும்புதூர் இல்லாட்டி ஆழ்வார் நகரி ஸ்ரீரங்கம் அந்த மாதிரி வைஷ்ணவ சித்தாந்தத்துடைய திவ்ய தேசங்கள் போனா அவ சாத்தின முதலி சாத்தாத முதலின்னு. சாத்தின முதலின்னா பிராமண குலத்தை பறந்தவ கூட போடு இருக்கிற பிராமண வைஷ்ய சத்திரியால சாத்தின முதலின்னு. மற்றவால சாத்தாத முதலி. இவ்வளவுதான். இதுல ஒண்ணு பெரிய பாகுபாடு பாரபட்சம் எல்லாம் கிடையாது. அழுத்தம் திருத்தமா சொல்லணும். ஏன்னா பல பேர் இந்து தர்மம் மோசமா இருக்கு, நான் எல்லாரையும் பிரிச்சு விடுறாங்களே, அப்படிலாம் கிடையாது. சந்தையான சாத்தாத முதலியா சேர்த்து இருக்கு. வேதவர்த்தி அப்புறம் சபரி குகன் இவாளெல்லாம் சாத்தாத முதலிகள். ஆயிரத்து கூட்டம் எல்லாம் சாத்தாத முதலி. சமயத்துல பார்த்தா சாத்தின முதலிகளை காட்டிலும் சாத்தாத முதலிகள் அனுபவிச்ச பகவான் தான் சிரேஷ்டமா இருக்கான். பூமல் சாத்தாத முதலி தான் கனகதாசர். அவருக்கு தான் உடுப்பி கிருஷ்ணன் திரும்பி நின்றான். சத்தியம் சத்தியம் பெரிய கால கிடைக்கிறது. பாண்டரங்கன் கூட பாதிக்கு பாதி சாத்தாத முதலிதான். ஆச்சா வாழ்வாராதிகளே பார்த்தோம்னா ஒரு 3-4 பேரை தவிர அப்பா எல்லாருமே அப்ராமணர்கள் தான். ரொம்ப விசேஷம்னு சொல்லும்படியான சுவாமி நம்மாழ்வார் பிராமணர் கிடையாது. நல்லா ஞாபகம். சூத்திர ஜாதியில பிறந்தவர் தான். ஆனா அவரைத்தான் விசேஷமா சுவாமி நம்மாழ்வார் பகுலாபரணம்னு கொண்டாடி. அவர் தான் பெரியவர். பார்த்தா பிராமண ஜாதியில பிறந்தவரை பெரியாழ்வார், தொண்டடி பெரியாழ்வார், மதுரை பெரியாழ்வார். இவன் மட்டும்தான் பிராமண ஜாதியில சேரும்.
அப்ப யாரும் பிராமண ஜாதியில வரவே மாட்டான். ஆனா அந்த ஆழ்வார்கள் அவ்வளவு கொண்டாடிட்டுதான் இருக்கும். அதனால பக்தியில பாரபட்சம் கிடையாது. திருப்பாவைக்கு எல்லாருமே அதிகாரிகள். வாய் பேச தெரிஞ்சவா எல்லாரும் சொல்லலாம், தெலுங்காலும் சொல்லலாம், கன்னடகாரரும் சொல்லலாம், சொல்லிட்டு இருக்கா. திருப்பதியில போய் பார்த்தோம்னா இப்ப மார்கழி மாசம் தனு மாசத்துல நிறைய தெலுங்குகாரதான். அவளுக்கு தமிழ் தெரியாது, ஆனா தெலுங்குல திருப்பாவை எழுதி அதை வாட்சம் இருப்பான். கன்னட தேசம் மேல்கோட்டையெல்லாம் போனோம்னா அவளுக்கெல்லாம் கன்னடா தான், கர்நாடகால கன்னடா தானே, அவளுக்கு தமிழ் தெரியாது. ஆனாலும் மேல்கோட்டையில நித்தியம் இன்னைக்கும் திருப்பாவை சேவிப்பா தனுர் மாசத்து. அதனால பாஷை பிராதானியம் இல்லை. நீ எத்தனையோ தமிழ்கார அபங்கம் பாடிட்டுதான் இருக்கா, எத்தனையோ இந்திக்கார ஆச்சரியமா தமிழ் பாசங்களை சேவிச்சுட்டு தான் இருக்கா. அதனால பாஷைன்றதுதான் இரண்டாம் பட்சம். பக்திக்கு முன்னாடி பகவான் மட்டும்தான் பெரியவன், மற்றதெல்லாம் பின்னாடிதான். நல்லா ஞாபகம். அதனால திருப்பாவையை சொல்லுங்க, விசேஷமானது, அதி அற்புதமானது, துளி கூட சந்தேகமே வேண்டாம். அதுலயும் ஆச்சரியமா இந்த பராசர பக்தர் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார் திருப்பாவைக்கு. அப்ப சாத்தாத முதல் ஒருத்தர் வந்துட்டாராம். உள்ள போகலாமா வேண்டாமான்னு ஒரு யோசனை. ஒருவேளை வேத விஷயம் சொல்லிட்டு இருந்தா நம்ம போக வேண்டாம் அப்படின்னு நின்று இருந்தாராம். அப்ப வெளியில் நின்று ஒரு பக்தர் சொன்னாராம், உள்ள இப்ப திருவாய்ப்பாடிதான் உமக்குத்தான் அதிகாரம் உண்டு, முன்னாடி போங்கன்னு. திருவாய்ப்பாடு யாருக்கு அதிகாரம்னா பிராமணருக்கு இல்ல, அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து இடையர்களுக்குத்தான் முதல் உரிமை. நல்லா ஞாபகம். திருவாய்ப்பாடி கோகுலத்துல பிராமணங்க ஒரு வேதம் இல்லை, அங்க ஆயுர்குலத்தை சேர்ந்தவனா இருந்தாத்தான் மரியாதை, இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால இப்ப திருவாய்ப்பாடிதான், அதனால தைரியமா உள்ள போங்கோன்னு சொல்ல அந்த பூநூல் சாத்தாத முதலையும் பராசரபக்தருடைய உபன்யாசம் வந்து உட்கார்ந்து திருப்பாவை அனுபவிச்சார்னு காண கிடைக்க. அத்தனை விசேஷம் திருப்பாவை. ஆண்டாளுடைய பாஷையெல்லாம் பார்த்தோம்னா ஒரு பிராமண ஸ்திரீயுடைய பாஷையே கிடையாது திருப்பாவை. திருப்பாவை அதை சொல்ற நிறைய தமிழ் வார்த்தைகள் எல்லாமே அறிவொன்றும் இல்லாத ஆயர்குலத்து இடையர்கள் பேசுற பாஷை தானே ஒழிய ஒரு பாப்பாத்தி பேசுற பாஷை இல்லை. பாப்பாத்தி பொதுவா சொல்ற வார்த்தை. அவ பாப்பாத்தி பாஷையே கிடையாது, ஒரு இடர்ச்சி, ஒரு மாட்டுக்கார பெண்மணி பேசுற பாஷை தான். இடை நடையும் இடை பேச்சும் இடை வழக்கமும் முடை நாற்றமும் ஆயிற்றுன்றார். அவ பேசுறது எப்படின்னா இடை பேச்சு, நடக்கிறது எப்படின்னா இடை நடையா, பழக்க வழக்கம் அப்படின்னா இடையர்களுடைய பழக்க வழக்கமா. அவ பக்கத்துல போவான் மாட்டுக்காரனாத்தான் அடிக்க சொல்றார் பெரியவாசாம்பிள். அந்த பாவம் ஆண்டாளுடைய கொண்டைய பாருங்க, பிராமணாவை கொண்ட போடுவோம், அந்த மாதிரி இடர்ச்சிகள் அப்படி கொண்ட போடுவோம். ஏன்னா இருக்கிற நித்தியம் அந்த மாடு பால் கலந்து சாணி அள்ளி அந்த மாட்டு தொழிலே வேலை பண்றவாளுக்கு இந்த பக்கம் கொண்ட போட்டா ரொம்ப வேகும். அதனால எல்லா முடியும் அள்ளி முடிஞ்சு அப்படி சைட்ல நம்பூதிரிகள் மாதிரி ஒரு கொண்டை. இது பிராமணா போடவே மாட்டார். இடை நடையும் இடை பேச்சும் இடை வழக்கமும் முடை நாற்றமும் ஆயிற்று சுவாமி பெரியவாசாம்பிள்ள வியாஜா. அவ்வளவு சேஷ்டம் இந்த ஆண்டாள். அவ்வளவு அழகா இடர்ச்சி பாஷையில நின்று ஒரு கோபியா நின்று சொன்னதுதான் திருப்பாவை. கோபியா ஒரு பிராமணஸ்திரியா நின்று சொல்லல, ஒரு கோபியா மாறி சொன்னதுதான் திருப்பாவை. மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாரா, மார்கழி மாசம் சிரேஷ்டம். தட்சிணாயனத்துடைய முடிவு மார்கழி மாசம். பகவானே கீதையில சொல்லும் பொழுது மாசானாம் மார்கசீர்ஷோகம், மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன். எல்லா விதத்திலையும் சிரேஷ்டமானது மார்கழி மாசம். ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு மகாத்மியம். ஆடி மாசத்துக்கு ஒரு மகாத்மியம் உண்டு, புரட்டாசி மாசத்துக்கு ஒரு மகாத்மியம் உண்டு, சித்திர மாசத்துக்கு ஒரு மகாத்மியம் உண்டு, ஐப்பசி மாசத்துக்கு ஒரு மகாத்மியம் உண்டு. மகாத்மியம் இல்லாத ஒரு நாள் நம்ம இந்து தர்மத்துல கிடையாது. நமக்கு எப்பொழுதுமே அழகா மாதிரி ஒரு பண்டிகை கிடையாது. சார்தம் கூட ஆனந்தமயமானதுதான். இந்து தர்மத்தை அடிச்சு அழகா மாதிரி ஒரு பண்டிகை எல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப விசேஷமான ஒரு சனாதனமான இந்து தர்மம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்கழி திங்கள் மதிநிறைந்த நாள். மார்கழி மாசம்னானே அவளுக்கு குதூகலமா இருக்கா. ஏன்னா கிருஷ்ண விரகத்துல உடம்பெல்லாம் கொதிக்கிறது. மார்கழியில குளிர் ஒத்துக்காம ஜுரம் வந்து நமக்கு கொதிக்கிறது. அவளுக்கு இந்த மார்கழியில கிருஷ்ணானுபவம் கிடைக்கல. கிருஷ்ண விரகத்துல உடம்பெல்லாம் கொதிக்கிறவா. இந்த கொதிப்புக்கு அவளுக்கு என்ன பண்ணாலும் அடங்காது. இவ போய் யமுனை சில்லுன்னு இறங்கினால்தான்
கொஞ்சோண்டு இந்த விரக தாபம் தனியும். ஆர்க்கும் இந்நோய் அறியலாகாது. விரகம் என்னன்னு வர்ணிக்கவே முடியாது. அனிர்வசனீயம் பிரேமஸ்வரூபம். பிரேமையே வர்ணிக்க முடியாதுன்னா விரகத்தை யாரால வர்ணிக்க முடியும்? ஒருத்தராலையுமே வர்ணிக்கவே முடியாது. இந்த விரகம் தன்மனஸ்காக ததாராமாக தத்விசேஷாக ததாத்மிகாக தத்குணாஞ்சேவ தாயந்தியோ ந ஆத்மாதாராணி சத்மரு. அவன்கிட்டயே மனசை கொடுத்து அவனுடைய லீலைகளை அனுகரணம் பண்ணிண்டு அவனுடையதான விஷயங்களை பேசிண்டு மனசையும் அவங்கிட்ட ஒப்படைச்சுட்டு தங்கள் வீடுகளையும் மறந்துட்டு கோபிகைகள் பஜனை பண்ணாதான் பாகவத்திற்கு. அந்த சமயத்தை கோபிகள் விரக வேதனையில தான் இருந்தான். அவ்வளவு சேஷம் அந்த மார்கழி மாசம் வந்துடுத்து. அதுவும் கண்ணனோட சேர்ந்து போய் நீராடுறதுக்கான ஒரு பாக்கியம் கோபர்களே கண்ணன் இடத்துல தங்களை ஒப்படைச்சுட்டாரேன்னு சந்தோஷமா. அதனால மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் நன்னா பூர்ண கந்தன் வந்திருக்கான். பகவானுக்கு தெரிஞ்சிருக்கு. குழந்தைகள்லாம் கலியுகத்துல ஒரு திருப்பாவை விரதம் இருப்பா. முதல் நாள் அன்னைக்கே ஒரே இருட்டா இருந்துதா குழந்தைகள்லாம் பயந்து போயிடும். நன்னா வெளிச்சம் இருக்கட்டும். இந்த வெளிச்சத்துல பரஸ்பரம் ஒருத்தருடைய ஒருத்தர் முகத்தை பார்த்து அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும். கரண்ட் போயிருந்தாலும் பேசிட்டு இருக்கோம் சமயத்தை ஆத்துல உட்காந்து. திடீர்னு கரண்ட் போயிருந்தா சரி பரவாயில்ல உட்காந்து பேசிட்டு இருக்கோமா? இல்ல ஒரு மெழுகுவர்த்தி எரிச்சுதான் ஏற்றி வைப்போம். ஏன்னா ஏதோ ஜாலியா பேசிட்டு இருந்தா கூட அடுத்தவங்களுடைய முகபாவத்தை பார்த்தா தான் ஒரு குதூகம். முகபாவத்தையே பார்க்காம இருந்தோம்னா ஒரு குதூகலம் சத்தியமா கிடையாது. மனுஷாளுக்கு கண் கொண்டு பார்க்கக்கூடிய விஷயங்களை பார்த்தாதானே ஒரு சந்தோஷம். அதனால பரஸ்பரம் ஒவ்வொரு பாகவதாலையும் பார்க்கறதுக்கு வெளிச்சம் மாதிரி பகவானே லைட் போட்டு கொடுத்துட்டான். ஆதாரத்தை ஜோர பௌர்ணமி சந்திரன் மக்கள் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துள்ளாங்க. அழகா ஸ்ரீரங்கம் போறோம், திருவனந்தபுரம் போறோம், பண்டரிபுரம் போறோம். ஒரே இருட்டா இருந்ததுன்னா எப்ப பார்த்துட்டு வருவோம்? முன்னா வெளிச்சம் இருந்ததுன்னா பக்தால பார்க்கலாம், பகவானை பார்க்கலாம். அதனால பகவான் எவ்வளவு அழகா ஒரு காலத்தை கொடுத்துட்டான். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் ஒரு நல்ல நாள் தானா வந்து எதிர்ச்சையா வாய்ச்சிருக்கு. மற்றவங்க நல்ல நாள் தேடிண்டு போவோம். பக்தி விஷயத்துக்கு நல்ல நாள் தானா அமையும். பாகவதாளுக்கு நல்ல விஷயங்கள் தானாவே சம்பவிச்சிடும். அவ பிரயத்தனம் பண்ணி பிரார்த்தனை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. யார் பகவத் தியானத்திலேயே நாமசுரத்திலேயே கலச்சிட்டு கிடக்கிறாளோ அவளுக்கு நித்திய தீபாவளி 365 நாளுமே அவளுக்கு நல்ல நாள் தான். எப்ப பாகவதாளோட ஒரு சங்கம் கிடைக்கிறதோ அது நல்ல நாள். அவ்வளவுதான். இனி நல்ல நாளா முகூர்த்தமா ஒரு குரு உபதேசம் பண்றாருன்னா இன்னைக்கு நல்ல நாளா அப்படிலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. குரு உபதேசம் பண்றாருன்னா அன்னைக்கு நல்ல நாள். அது யமகண்டம் சமயமா இருந்தாலும் நல்ல நேரம் தான். நல்ல ஞாபகம். குரு உபதேசம் பண்றா, ராமாயணம் கேட்கிறோம், ஒரு ஆண்டாள் கல்யாணம் பண்றோம், ஒரு ராதா கல்யாணம் பண்றோம்னா அதுக்கு ஒண்ணு நேரம் முகூர்த்தம் எல்லாம் ஒன்னும் அவசியம் இல்லை. பகவானோ பரம மங்களகரமான புருஷன். அவனுக்கு அமங்கலம்ன்றது மறந்தும் சம்பவிக்கவே சம்பவிக்காது. பவித்திரமானவற்றும் மிக பவித்திரமானவன் பகவான். அதுவும் பாகவதாளோட ஒரு சங்கம் கிடைக்கிறதுன்னா உடனேயே நேரம் பார்க்கப்படாது, நாள் பார்க்கப்படாது, கிழமை பார்க்கப்படாது, மாசம் பார்க்கப்படாது, வருஷம் பார்க்கப்படாது. சத்சங்கம் கிடைச்சுடுதே பிடிச்சிடும். துந்துகாரிக்கு எது நல்ல நாள் சொல்லுங்க? பாகவத மகாத்மியம் பார்த்தோம்னா துந்துகாரி கதை வரும். அவனுக்கு எது நல்ல நாள்? வேசிகளோட சுத்திட்டு இருந்தாங்க, அது நல்ல நாளா? சத்தியமா அவன் இறந்து போனா அது நல்ல நாளா? அதுவும் இல்லை. கோகர்ணன் என்னைக்கு சப்தாகம் ஆரம்பிச்சாலும் அன்னைக்கு நல்ல நாள். பிசாசு துந்துகாரி பிசாசு. கோகர்ணன் என்னைக்கு சப்தாகம் ஆரம்பிச்சாலும் அன்னைக்கு நல்ல நாள். 7வது நாள் மோட்சம் அடைஞ்சது. அதனால பாகவதாளோட ஒரு சங்கம் கிடைக்கிறதுன்னா அதுதான் சிரேஷ்டம். அதனால தெரியவா திரும்ப 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 சத்சங்கம் பாகவதம், சத்சங்கம் பாகவதம், பக்தாளோட சங்கம்னு சொல்றான்னா அவளோட ஒரு சங்கம் கிடைச்சுடுத்தோம்னா ஒரு தூசு கூட சத்கதி அடைஞ்சிடும், ஒரு எறும்பு கூட மோட்சத்தை அடைஞ்சிடும். துளி கூட சந்தேகமா வேண்டாம். எல்லா பாகவதாலையும் ஒன்னா பார்க்கறதுக்கான ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. கும்பகோணம் மகாமகெல்லாம் போறோம். என்ன 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வரதுனா விசேஷம் இல்லை. அன்னைக்கு எத்தனையோ பக்தர்கள் சூக்மமான ரூபத்துல அங்க வர, அதனால சந்தோஷம். திரிவேணி சங்கம் அழகா திரிவேணி சங்கம்னா ஓடி வரும் அப்படின்னா எத்தனையோ பக்தர்களை பார்க்கலாம்.
பிரம்மோற்சவம் கொண்டாடும் திருப்பதி பெருமாளுக்கு அப்படின்னா அன்னைக்கு எத்தனையோ பக்தர்கள்லாம் விதவிதமான வேஷங்கள்ல வர, அதனால பாகவதாலோட சம்பந்தம் கிடைக்கிற நாள் பகு புண்ணியமான தினம். துருவன் வாழ்க்கையில எது நல்ல நாள்? நாரத வழியில பார்த்தாரா அதுதான் நல்ல நாள். நாரத ஒரு டைம்ல வழியில பார்த்தாமல்லா அதுதான் நல்ல நேரம். நாரத அங்கேயே வழியிலே உபதேசம் பண்றார். நல்ல இடத்துக்கு அழிந்து போறேன்டா, ஒரு கோவில்ல வச்சு உபதேசம் பண்றேன்டான்னு குழந்தைங்க சொல்லல. வழியிலேயே பார்த்தார், வழியிலேயே ஆசீர்வாதம், வழியிலேயே பகவத் தியானத்தை உபன்யாசம் பண்ணா, வழியிலேயே ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு அதையும் சொல்லிட்டு தலையை கை வச்சுட்டு போயிட்டார். 5 மாசத்துல குழந்தை பகவானை பார்த்துட்டான். அன்னைக்கு நல்ல நாளா முகூர்த்தமா ஒன்னும் பார்க்கல. ஆச்சாரிய அனுகிரகம் கிடைச்ச நாள் நல்ல நாள். சத்தியம். நம்ம பிறந்த எத்தனை வருஷம் ஆச்சுன்னு யாராவது கேட்டா ஆச்சாரியன் அடைஞ்சோம் பார்த்தாலும் அன்னையில நம்ம பிறந்த நாள். சத்தியமா ஆச்சாரம் அடைய வரைக்கும் சரீரம் கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். ஆத்மாவுக்கு நல்ல கதி குருவை பிடிச்ச உடனேதான், பாகவதா கிடைச்ச உடனேதான். அதனால மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் பானத்துல பூர்வசந்திரனை நிறைஞ்சு கிடக்கா, மனசு நிறைஞ்சு கிடக்கு. ஏன்னா கிருஷ்ணனை குறிச்சு விரதம் இருக்க போறோம், பாகவதாலாம் வரா. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராக போதுவீர் போதுமினோடே, எல்லாரும் நீராடத்துக்கு வாங்கும். மார்கழி மாசம் அவாவா பாத்ரூம்ல வெந்நீர் வச்சு குளிக்கிறதுக்கே யோசனை பண்ணுவோம். அதுக்கே 1000 யோசனை. மார்கழி மாசம் பார்க்கணும், எல்லாரும் நீ குளி ஒவ்வொருத்தையும் அனுப்புவோம். அதே கோடை காலமா இருந்தா முதல்ல அவாவா நான் குளிக்கிறேன்னு ஓடுவோம். மார்கழி மாசம் நீ குளிச்சுடுவா பரவாயில்ல, இல்ல உங்க ஆபீஸ் லேட் ஆகல, இல்ல பரவாயில்ல, கரண்ட் போயிட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் வெந்நீர் போய் பரவாயில்ல, எல்லாம் குளிக்கிறதுக்கு எல்லாரும் தள்ளுவோம். அதுவும் யமுனையெல்லாம் கை வச்சோம்னா ஷாக் அடிக்கும். ஆத்துல தண்ணியை பிடிச்சு பக்கெட்ல ஒரு கொண்டு ஊற்றுறதுக்குள்ளே அந்த பாடு வரும். முதல் ஜலம் விடுறதுக்குள்ள ஊற்று போய் எல்லாம் வந்துடும். இதுல வேற பசங்களை குடிக்கணும், பெரிய பாடு, தலைக்கு குடிக்கணும், அதை விட கஷ்டம். இதுல வேற யமுனை இறங்கி குளிக்கணும் அப்படின்னா யமுனை கூட பரவாயில்ல, ஆண்டாள் இருக்கிறதோ ஸ்ரீவல்லிபுத்தூர், அதுவும் குளத்து ஜலத்தை இறங்க அதை விட கஷ்டம். அந்த சமையல போகிற நீராட போதுவீர், எல்லாரும் நீராடுறதுக்கு வாங்கும். என்ன வெறுமை எல்லாரும் சேர்ந்து ஒரு குளியல் போடுறதுக்கு ஒரு கூப்பாடு. இங்க நீராட்டம்னு சொல்றது கிருஷ்ணனுக்குள்ள ஐக்கியமாகிற நீராட்டம். கண்ணனே ஒரு சரக்கு முகுந்தமாலால குலசேகராளர் அப்படிதான் சொல்றார். கரகரண சரோஜே காந்தி மன்னேற்றமீனே ஹரிகரசி புஜ வீதி வியாகுலே அகாதமார்கே விகாய தேஜோ ஜலௌகம் பவமர்பரிக்கின்ன கேரம் அத்தியக்ஷாமி. சம்சார சாகரத்துல சுத்தின்னு இருக்காராம். சம்சார பாலைவனத்துல எந்த பக்கம் திரும்பினாலும் காணல் நீர், ஒரு நிம்மதி இல்லை. காதம் பலவும் உழன்று திரிந்தேற்கு அங்கோர் நிழல் இல்லை, நீரும் இல்லை. சம்சாரத்தின் அறுவை செல்லாசமும் அதை போய் 5 வயசுல பலூனுக்கும் பொம்மைக்கும் கதறி அழுதோம். கிடைச்சோடனே சந்தோஷப்பட்டோம். 25 வயசு ஆபீஸ்ல பாஸ் திட்டான், இல்லாட்டி வேலை கிடைக்கல, இல்லாட்டி இன்கிரிமெண்ட் கம்மியா போயிடுச்சு. உடனே துக்கம் நெஞ்சு அழகும். உடனே அப்பா பக்கத்துல உட்காந்து இதுக்கேண்டு அதுல 5 வயசுல நான் பலூன் வாங்கி கொடுத்தேன்னு அதை வச்சு சந்தோஷப்படுறாங்க. கோவம் வருமா வராதா? இவ்வளவுதான். அப்ப அனுபவிச்ச சந்தோஷம் இப்ப பிரயோஜனப்படல. காணல் நீ முதல் சொல்ல குழந்தைய பற்றி அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அது 25 வயசுல ஏன் பெற்றேன்னு ஒரு கேள்வி கேட்கும் பொழுது ஏண்டா பெற்றோம்னு தோன்றதை ஒழிய அது சின்ன சமயத்துல பண்ணதான அந்த லீலை நினைச்சு சந்தோஷமா பண்ண முடியாது. இவ்வளவுதான். காலம் பலவும் உழன்று திரிந்தேற்கு அங்கோர் நிழலில்லை, நீரும் இல்லை. காணல் நீர் தான் சம்சா. அழகா நன்னா சாப்பிடுறோம், அபாரம் திருப்தி. ஜீரணம் ஆயிடுச்சுன்னா சந்தோஷம். ஜீரணம் ஆகலைன்னா அதே சமையல் அடுத்த வாட்டி சாப்பிடணும்னா அடிவழி கலங்கும். இவ்வளவுதான். காலம் பலவும் உழன்று திரிந்தேற்கு அங்கோர் நிழலில்லை, நீரும் இல்லை. இப்படி ஒவ்வொரு நாளும் இது ஆனந்தம் அது ஆனந்தம்னு சித்தன் ட்ரையல். அவ்வளவுதான். இதுல ஆனந்தம் இருக்கா முத்தி மோதி பார்த்தோம், கொஞ்ச நாள் ஆயிடுச்சுனா போர் வச்சு போயிடும், அதை விடுறோம். அடுத்து வேற என்ன, எவ்வளவுதான். இப்படியே பண்ணிட்டு இருக்கோம். கடைசி வரைக்கும் ஆத்மாவுக்குரியதான ஆனந்தம் ஆத்மானந்தம் கிடைக்கிறது இல்லை, சுத்தமா கிடைக்கிறது இல்லை. இந்த ஆத்மாவுக்கு ஆனந்தம் வேணும்னா ஒரே ஒரு சரசுல போய் இறங்கணுமா. எதுன்னு கேட்டா ஹரின்ற ஒரு சரசு. இந்த சரசு எப்படி இருக்குன்னா கரகரண சரோஜே. இந்த ஹரின்ற சரசுல அவனுடைய கை கால்களே தாமரையா, செந்தாமரை கண்ணன்.
என்னுள் கலந்தவன் செங்கனிவாய் செங்கமலம் மின்னும் சுடர்மலைக்கு கண் பாதம் கை கமலம் இப்படிதான் ஆழ்வார் சொல்றார். என்னுள் கலந்தவன் செங்கனிவாய் செங்காலம், அவனுடைய செங்கனிவாய்க்கு அதுவே தாமரைப்பூ. கண்ணும் தாமரை, கையும் தாமரை, காலும் தாமரை. கம்பன் சொல்ற உடம்பு முழுக்க நீர தாமரை, அதுல கண்ணு, வாயு, கை, பாதம், இது 4 மட்டும் செந்தாமரைன்னு கம்பன் ராமாயணத்தை வர்ணிக்கிறார். அந்த மாதிரி கரகரண சரோஜே ஹரின்ற சரத்துல தாமரை இருக்கிறான்னா ஹரியுடைய கைகள் கால்களே தாமரை. அதுல மீன்கள் இருக்கு. அடடா மீன் கேட்டா காந்தி மண்ணேற்ற மீனே. ஹரியுடைய திருக்கண்களை மீனா துள்ளி 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 விளையாடும். யாரை என்ன பாடுபடுத்தான்னு அழையிடலாம். கரகரண சரோஜே காந்தி மண்ணேற்ற மீனே சமமுஷி புஜ வீதி யாகுலே அகாதமார்கே. ரொம்ப சமமெல்லாம் இருக்கு. இந்த சமமெல்லாம் அது அலங்கரலாம். என்ன சமத்தெல்லாம் தர்மிக்கும்படியா அலையா. ஹரின்ற சரத்துல எதிராக அலைன்னு கேட்டா எம்பெருமானுடைய திருத்தோள்கள் திருக்கைகளே அலைகளாம். அப்படி அலைஞ்சுட்டே கிடக்கு. யார் மாறுவா சிவ பண்ணலாம். கஜேந்திரன் ஆதி மூலமேனு கூட்டா கை வேகமா நிக்கலாம். சக்கரத்தை வச்சு வெட்டி போடுறேன், முதலை வெட்டி போடுறேன். கஜேந்திரன் அனுகிரகம் பண்றது கை அலையலாம். யார் கிடைப்பா அனுகிரகம் பண்ணலாம். கரகரண சரோஜே காந்தி மண்ணேற்ற மீனே ஹரி கரசி புஜ வீதி யாக்குலே அகாதமாகி. நல்ல ஆழமா. எத்தனை ஆழம் யாருக்கும் தெரியுது. அதான் நுழைஞ்சு அனுபவிச்சிருக்கா. அந்த ஆழம் என்னன்னு இவருக்கு யாரும் சொல்லலை. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்ற, ஒரு உப்பு பொம்மையை கொண்டு போய் கடல்ல போட்டுட்டு நீ எவ்வளவு ஆழம்னு சொல்லுன்னா அது என்ன பண்ணும்? கரைஞ்சு போகும். திரும்ப வந்து ஆழத்துல உள்ள போய் போகவே வேண்டாம். கடல்ல போட்ட உடனே கரைஞ்சு போயிடும். அப்புறம் தானே ஆழத்துக்கு போகிறது. அது மாதிரி எல்லாரும் அவாவாரம் முடிஞ்ச வரைக்கும் அனுபவிச்சிருக்கா. 5000 பேருக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்கா. நல்ல உங்க பாட்டுல பொஃபே சூப்பரா இருக்கு. பொஃபே இப்பதானா சாப்பிடலாம். ஐஸ்கிரீம் வச்சிருக்கா, லட்டு வச்சிருக்கா. ஆனா 10 மட்டும் ஏந்திண்டு போக வேண்டியது. பரவாயில்ல, அதுவும் பிடிச்சிருக்கு நமக்கு. ஏந்திண்டே போகலாம், அதுவும் சந்தோஷம்னு போகணும். 5000 பேர் சாப்பாடு சத்தோஷம் இருக்கு. அப்புறம் நீங்க சாப்பிட்டது உங்க வயிற்றுடைய பசி அளவு, அவ்வளவுதான். அதுபோல அவாவாளுடைய பக்தியுடைய ஆழத்தின் அளவுதான் அவாவா பார்த்திருக்காளு ஒழிய பரபிரம்மத்தை பூரணமா நான் கரைச்சு குடிச்சுட்டேன்னு சங்கரனும் சொல்லல, ராமானுஜனும் சொல்லல, மத்வரும் சொல்லல, சைத்தன்யரும் சொல்லல. அவாவாளுக்கு எவ்வளவு முடியுமோ அது வரைக்கும் அனுபவிச்சிருக்கும். அவ்வளவுதான். நாராயண பகவதிக்கு எவ்வளவு அனுபவிக்க முடிஞ்சது? நாராயணின் அளவு அனுபவிக்க முடிஞ்சது. வேதவியாசத்துக்கு எவ்வளவு முடிஞ்சது? ஸ்ரீமத் பாகவதம் அளவுக்கு முடிஞ்சது. அவ்வளவுதான். அவாவாளுக்கு எவ்வளவு ஆழம் முடியுமோ அதுபோல 5000 பேர் சாப்பாட்டையே ஒரு சாப்பிட முடியாதுன்னா சக்கரகோடி ஜீவர்களுடைய ஆனந்தமா இருக்கிற ஒரு பிரபு ஏகமேவ அத்விதீயம்னு இருக்கிற ஒரு வஸ்துவை அள்ளி முழுங்கிட முடியுமா? அவாவாளுக்கு எவ்வளவு முடியுமோ அள்ளி முழுங்கணும். அகாதமாக உள்ள ஆழம். கரகரண சரோஜே காந்தி மண்ணேற்ற மீனே ஹரிகரதி அனுபவிக்கலாம். புஜவீதி வியாக்குலே அகாதமாகே. ஆச்சரியமா இருக்கு. அது இறங்கலாமா? இறங்கி அழகா குடிக்கணுமா? ஹரின்ற சரத்துல எதரா குடிக்கணும்னா பகவானுடைய தேஜத்திற்கு பாருங்க. அந்த அழகு அதையே குடிக்கணும். அழகாக ஜோரா குடிச்சு பவம் அறுபறிக்கின்ற சேதம் அத்தியஜாமி. அப்பாடா, சம்சார சாபத்தை நான் விட்டேன். ஹரின்ற சரத்தை இறங்கி அந்த தாமரையை அனுபவிச்சு அந்த ஆழத்தையும் பார்த்து அதிவிசேஷமா தேஜோ ஜலோதயத்தையும் குடிச்சுட்டு அப்பாதான் இருக்கேன். அந்த மாதிரி ஆண்டாள் சொல்றா, ஏ கோபிகா ஸ்ரீகளே, விரகத்தாம தலைவேட ஹரின்ற சரசு நமக்காக காத்துன்னு இருக்கு. சமத்தா வந்து குளிச்சுடுங்க. நாளைக்கு குளிக்கலாம் நினைச்சுக்காதீங்கோ. ஹரின்ற சரசு இருக்கும். நம்ம இருப்போமான்னு கேரண்டி. சொன்னதுக்கெல்லாம் ரிட்டையர் ஆன பிறகு பக்தி பண்ணலான்ற. ரிட்டையர்மெண்ட்ன்றது இதுக்கு மேல ஆயுஷ்ல தண்டம் அவளை ஒதுக்கி தள்ளுறது. சரீரத்திலேருந்து ஜீவன் கிளம்புறதுக்கு ரிட்டையர்மெண்ட் என்னைக்குன்னு யமதர்மராஜாவுக்கு தான் தெரியும். அது யாருக்கும் தெரியாது. அது 5 மாசமா, 5 வயசா, 10 வயசா, 12 வயசா தெரியாது. அதனால நாளைக்கு 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 போடாதீங்கோ. இப்பொழுது பக்ஷனாத்து இன்னைக்கு இருக்க இது சத்தியம். இப்ப இருக்கிற இது சத்தியம். ராத்திரி தூக்கம் தெரியாது, நாளைக்கு 2 பேருக்கு தெரியாது, எழுந்தாலும் என்ன ஸ்திதின்னு தெரியாது. அதனால் இன்னைக்கு இருக்க, இப்ப இருக்க, இப்ப நன்னா இருக்க, இப்ப இதுதான் தர்மம் சொல்றது. அப்ப கண்ணனையே இப்ப அழாது.
இனிமேல் பண்ணுவேன்னு சொல்லாது. இப்ப இருக்கியா, இப்ப நாம ஜபம் பண்ணு. இப்ப வசிக்கிறத இப்ப சாப்பிடு. நேற்று சாப்பிடுறது இப்ப உட்காந்து அழாத. நாளைக்கு சாப்பிடுவேன்னு கற்பனையில போகாது. இன்னைக்கு இருக்கா, இது சத்தியம். தூக்கம் ஏண்டா சுகமா இருக்குன்னா ஒவ்வொரு செகண்ட்லயும் அனுபவிக்கணும். ஒவ்வொரு செகண்ட்லயும் பிரசன்ட் சிச்சுவேஷன்ல இருக்கும், நிகழ்காலத்துல இருக்கும். அங்க பாஸ்டும் கிடையாது, ஃபியூச்சரும் கிடையாது. அதனாலதான் இப்பதான் படுத்த அதுக்குள்ள 5 மணி ஆயிருத்தான்னு கேட்கிறோம்னா நிகழ்காலத்திலேயே இருந்துட்டோம். அதனால 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஆனது தெரியும். சத்தியம் அதுதான். கற்பனையில இருக்கும்போது நேரம் போக மாட்டேங்குது, யோசனையில இருக்கும் நேரம் போகிறதில்லை. நிகழ்காலத்தில் இருந்தால்தான் நேரம் போகிறது. கோவில் அபிஷேகம் பண்றான்னு தடைய போட்டான்னா எப்ப தரப்பா எப்ப தரப்பா எப்ப தரப்பா அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. உள்ள அலங்காரம் பண்ணிருக்கா அப்படின்னு அவ அலங்காரம் பண்ற மானசீகமா தியானம் பண்ண ஆரம்பிச்சோம்னா டக்குன்னு சன்னதி கதவு திறந்துது. அதனால இப்ப இருக்கும், இப்ப பக்தி பண்ணுங்க. அதனால நீராட போதுமீர் போதுமினோ நேரிழையீர். யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ யார் வேணா இறங்கலாம். கஜேந்திரன் அதுவும் இறங்கலாம், ஆசனையென்ற வானரமும் இறங்கலாம், சபரியும் இறங்கலாம், குகனும் இறங்கலாம், பரதனும் இறங்கலாம், ராஜாதி ராஜன் அம்பரீஷ சக்கரவர்த்தி இறங்கலாம், ஒண்ணுமே இல்லாத தரித்திர குச்சேரன் அவரும் இறங்கலாம், விரக்தன் விசுரனும் இறங்கலாம், பகவான கண்டாலே ஆகாத சிசுபாலனும் இறங்கலாம், பகவானாலே பயப்படுற கம்சனும் இறங்கலாம், குவளையாரிடமும் இறங்கலாம், அறிவொன்றுமில்லாத ஆய்வுலத்து எடச்சிகளும் இறங்கலாம், விஸ்வாமித்திரரும் இறங்கலாம், வசிஷ்டர் இறங்கலாம், வால்மீகி இறங்கலாம், வேதவியாசர் இறங்கலாம். தள்ளுபடியே கிடையாது. ஏன்னா எல்லாரும் ஆத்மா, பரமாத்மா ஒரே ஒருத்தன் தான், புருஷன் அவன் ஒருத்தன் தான். அப்ப எல்லா ஆத்மாவுமே ஆனந்தத்தை தேடி ஓய்ந்து கிடக்கு. அதனால எல்லா ஆத்மாவும் ஹரி அப்படின்ற சரத்துல இறங்கலாம். அதனால நீராட போதுமே, வாங்கோ வாங்கோ வாங்கோ, எல்லாருமா போகலாம், கூடி இருந்து அனுமதிக்கலாம். பெரிய சுகமாச்சு. ஏன்னா ஒரு நல்ல வஸ்துவ தனியா சாப்பிடப்படாதுன்னு சாஸ்திரம். நல்லா மூட நெய் பெய்து முழங்கை வடிவால் சக்கர பொங்கல் பண்ணிட்டு ஆத்திர ரகசியமா ஸ்பூனை போட்டு கப்பல உட்காந்து சாப்பிடாத சுக்கம். ஆத்திர ஒரு 4-5 பேரோட சேர்ந்து சாப்பிட்டு நல்லா இருக்கு இல்லையா அப்படின்னா என்ன, தனியா சாப்பிட்டு சொல்லவும் முடியாது. சக்கர பொங்கல் சாப்பிட்டேன் சத்தாசா இருந்து நிம்மதியா அந்த ஆனந்தத்தை வாயத்தளர்ந்து கூட சொல்ல முடியாது. அதோ 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டு நல்லா இருக்கு இல்லையா, நல்லா இருக்கு, பக்குவமா இருக்கு, நெய் சரியா இருக்கு, சக்கரை சரியா இருக்கு, வெள்ளம் சரியா போட்டுருக்காங்க ரசம். அதனால நல்ல வஸ்துவ தனியா சாப்பிடப்படாதுன்றதுனால ஆண்டாள் நீராட போதுமீர் போதுமினோ நேரிழையீர். என்ன ஆச்சரியம் பாருங்க. அவன் எப்பயோ பாடின பாசனம், ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி பாடின பாசனம். ஆனா 4000 கூட 5000 வருஷம், 5000 வருஷத்துக்கு முன்னாடி பாடின ஒரு பாசனம் இப்ப கேட்டாலும் நம்மளையும் கூப்பிடுற மாதிரி இருக்கு. இன்னும் ஒரு 5000 வருஷம் கழிச்சு வரவாறு கூட நீராட போதுமீர் வாங்கோ வாங்கோ வாங்கோ. நம்ம தர்மம் தான் எல்லாரையும் வாங்கோ, சுவாகத்தம் சுஸ்வாகத்தம். அவன் என்ன ஜாதி என்ன மதம் தான் பார்க்காது, வாங்கோ. கபீர் தாசர கபீர்னு பேரோட ராம பக்தி பண்ண வச்சு நம்ம தர்மத்துக்கு அந்த பலம் உண்டு. சத்தியம். நீராட போதுமீர் போதுமினோ நேரீர். எல்லா ஆபரணங்களையும் போட்டுருக்கவாறே வாங்க. எது ஆபரணம்னா பகவான பக்தி பண்ணணும்ன்ற ஆசையே ஆபரணம், வேற ஒண்ணும் வேண்டாம். பக்திக்கு வேற என்ன லட்சணம் நினைச்சிருக்க, பக்தி பண்ணணும்னா இப்படி எல்லாம் குணங்கள் இருக்கணும், மனசு விடுங்க, அதெல்லாம் இல்லை. பகவான பார்க்கணும்னு ருச்சி இருக்கிறவா யாரா இருந்தாலும் அவ பக்தி பண்ண முடியும். எல்லா குணங்களையும் சம்பாதிச்சுட்டு நான் பக்தி பண்றேன்னா யாரும் தேட மாட்டோம். யாருமே கோயிலுக்குள்ள வரவே முடியாது, ஒருத்தருமே வர முடியாது. பகவான பக்தி பண்ணாதான் எல்லா குணங்களும் சம்பவிக்கும். பித்தம் போகட்டும், பால் குடிக்கிறேன், இந்த பால் குடிச்சாலே பித்தம் போகும். அந்த மாதிரி எல்லாரும் வாங்கும். நீராட போதுமீர் போதுமினோ நேரீர். சீர் மல்கும் ஆய் பாடி செல்வச் சிறுநீர்கள். சீர் மல்கிறதான் கோபிகா ஸ்திரீகளுக்கு சீர் மல்கிறது. என்னடா சீர்னா தேவை கிருஷ்ணான்னு கூப்பிடுறாங்க. வைகுண்டத்திற்கவெல்லாம் ஸ்ரீமன் நாராயண தேவதேவோத்தமா தேவதா சார்வபௌம அகிலாந்த கோடி பிரம்மாண்ட நாயகா அப்படின்றார். பெருமாளை பார்த்து அடியேன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவர் எவ்வளவு பெரியவர்னு சொல்றது அவ்வளவு பெருசு புரியுத்தமெல்லாம் சொல்லி தேவதேவோத்தமா தேவதா சார்வபௌம அகிலாந்த கோடி பிரம்மாண்ட நாயகா அப்படி சொல்லி அதுக்கப்புறம் சொல்லணும். ஆனா
இந்த கோபிகாஸ்திரிகளா டே கிருஷ்ணா நவநீத சோழ ஸ்ரீ லோல மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்கள் உரைப்பானே கிருஷ்ணன் தானே. ஆஹா பொய் அப்படியே மூட்டை மூட்டையா சொல்லுவான். சமயத்தை கிருஷ்ணன் இப்படியே உட்கார்ந்து இருந்தான். இல்லாட்டி கோபிகள் ஒரு மாதிரி இருக்காங்கன்னா பெரியவாள்லாம் தெரிஞ்சு போயிடும். சமயத்தை மாமாவாமிகள்லாம் பேசிக்க நீ குழந்தை கொஞ்சம் மூட விட்டா இருக்கா கோபி என்ன ஆச்சு என்னமோ தெரியல. மாமா கிட்ட என்னடி ஆச்சுன்னா வேற என்ன இருக்கும். கிருஷ்ணன் சத்தியம் பேசியிருப்பான் அதுல மூட விட்டா. ராமன் அசத்தியம் பேசினா கஷ்டம், கிருஷ்ணன் சத்தியம் பேசினா கஷ்டம். புரியாது வேற ஒண்ணும் இல்லை. ராமன் அசத்தியம் பேசினாலும் புரியாது, கிருஷ்ணன் சத்தியம் பேசினாலும் புரியாது. நிஜமானா பகவத்கீதை சத்தியம் தான் யாருக்காவது புரியல. கிருஷ்ணன் பேசின விசேஷமான சத்தியம். அது வரைக்கும் எல்லா பேசின பொய்களையும் மீறி பேசின ஒரு சத்தியம் இன்னி வரைக்கும் ஒருத்தருக்கும் புரியுது. கர்மயோகம்ன்றா, ஞான யோகம்ன்றா, கர்ம சந்நியாச யோகம்ன்றா, பக்தி யோகம்ன்றா. கடைசியில் அர்ஜுனனே குழம்பி போய் கரிஷ்யே வச்சனம் ஒன்னும் புரியல. சண்டை போட சொல்றியா போறேன்னு முடிச்சுட்டான். அவ்வளவுதான். கிருஷ்ணன் கஷ்டப்பட்டு சத்தியம் எல்லாம் சொன்னா கேட்ட அர்ஜுனனுக்கே புரியுது. அப்புறம் தானே அடுத்த வாழ்க்கை புரியுது. கர்மயோகமா கர்ம சந்நியாச யோகமா ஒன்னும் புரியறது. ஏதோ சில சில சோகங்கள் ஏதோ புரிஞ்சா போல் அவ்வளவுதான். அந்த மாதிரி கிருஷ்ண நவநீத சோழனி வெங்காற்ற வெண்ண திருடினான். யசோர உன் பிள்ளை ரொம்ப மோசம் இப்படி எல்லாம் மறப்பாராம். அந்த மாதிரி ஒரு செல்வம் பகவான ஏகவசனத்துல ஒருமையில கூப்பிடுற அளவுக்கு பாக்கியம் இருக்குன்னா இது வைகுண்டத்தில் இருக்கிறவர்களுக்கும் இல்லையே. சாட்சாத் ஸ்ரீதேவிக்கும் இந்த பாக்கியம் இல்லையே. பக்ஷஸ்தலத்திலே உட்கார்ந்து இருக்க ஸ்ரீதேவிக்கு அந்த பாக்கியம் இல்லை. நாபீர ஒட்டிச்ச பிரம்மாவுக்கு அந்த பாக்கியம் இல்லை. பகவானுடைய தட்சிண பாகம் சொல்லும்படியான சிவபெருமானுக்கு அந்த பாக்கியம் இல்லை. 30 பேரு ஒருமையா கூப்பிட முடியலையா. இடக்கை வழக்கை தெரியாத கோபிகள் போடா கருப்பா அப்படின்னு சொன்னார். சமயத்துல கிருஷ்ணனுடைய வந்தான்னா அடி இருட்டு வரதுரி அப்படின்னு சொன்னார். உடனே கண்ணா கேட்க எங்கடி இருட்டு வர்றது, நல்ல வெளிச்சம் இருக்கு, இப்பதான மத்தியானம் 12 மணி, இன்னும் 6 மணி ஆகுது. இல்லடா கண்ணா நீ வரதான் சங்கேதமா சொன்ன. அவ்வளவு பெருப்பா இருட்டு வர்றதுன்னு அவன் கண்ணனை பார்த்து. கிருஷ்ணனாலே கருப்பன்னு அர்த்தம். சமயத்துல ஒரு கோபிகாசி கிருஷ்ணன் கையை பிடிச்ச எடுத்துன்னு போய் அது நிக்க வைக்கிறான். கண்ணுக்குட்டி பக்கத்துல நிக்க வச்சிடும். நல்ல கண்ணங்கரேன்னு இருக்கு, புதுசா பிறந்த கண்ணுக்குட்டி. உடனே அடா புரியுதா கண்ணா நீ போலாம் அப்படின்னு. என்னடி நீ பாட்டு கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்தால் கண்ணுக்குட்டி பக்கத்துல நிக்க வச்சா போலான்னு. இல்ல எங்க அம்மா சொன்னா இந்த கண்ணுக்குட்டிக்கு கிருஷ்ணன்னு பேர் வைக்கலாம், அவன மாதிரியே கருப்பா இருக்குன்னா. நான் சொன்னேன் சாச்சா கண்ணுக்குட்டி கொஞ்சமாவது மானமா இருக்கு, கிருஷ்ணன் இதை விட கருப்பு, நான் ப்ரூவ் பண்றேன்னு சொன்னேன். பார்த்தேன் கண்ணுக்குட்டியோட நீதான் கருப்பு ஜாஸ்தி, அதனால கண்ணுக்குட்டிக்கு கிருஷ்ணன் பேர் வைக்கப்படாம முடிவா இருக்கிறாங்க. அவ்வளவு தூரம் பரிகாசம் பண்றான் கிருஷ்ணன். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் எல்லாரையும் மாயில மாற்றி வச்சிருக்க பிரபுவை போட்டு இந்த பாடு எடுத்தா. சீர் மல்கும் ஆய் பாடி செல்வ சிறுமீர்கள் தத ஆரம்பிய நந்தத்திய பிரஜக சர்வ சம்ருத்திமா ஹரே விவாச ஆத்மகுணைகி ரமா கிரீடம் அபு நிருப. பாகவதத்துல சுகபிரம்ம மகரிஷி சொல்றார், எப்ப இந்த பைய ராத்திரி கிளம்பி இங்க வந்தானோ இவன் வந்த உடனேயே நந்த கோகுலத்துல செல்வம் நிரம்பி வழிஞ்சிடும். பார்க்கலாம் பெரியார் பாசுரத்து கண்ணன் பிறந்தோட எடா பண்ணா அப்படின்னா ஓடுவார் விழுவார் உகந்தாரிப்பார் நாடுவார் நம்பினான் எங்குத்தான் என்பார் பாடுவார்களும் கல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்வானியே உரியை முற்றத்து உருட்டி நின்றாடுவார் நறுநெய் பால் தயிர் நன்றாக தூவார் பெரிமன் கூந்தல் அபிழத்திரை தெங்கும் அறிவழிந்தனர் ஆய்வாடி ஆடு. கிருஷ்ணன் பிறந்தவனையே வியாபாரத்துக்காக வச்சிருந்த தயிர் பால் மோரெல்லாம் ஒருத்தர் மேல ஒருத்தர் கொட்டிட்டு வராங்க. அப்பயே தெரிய வேண்டாம் எவ்வளவு செல்வம் இருக்கு. அதனால சீர் மல்கும் ஆய் பாடி செல்வ சிறுவீர்கள். இந்த பயிரை 4 மாத குழந்தையா பார்க்கிறான். சூதனா வளம் பண்ணும் பொழுது பார்த்திருக்கா. இந்த பயம் வளர்வதை பார்த்திருக்கா. கோவர்தனை உத்தாரணம் பண்றது பார்த்திருக்கா. இந்த பாக்கிய வைகுண்டத்தில் இருக்கிறவாளுக்கு இல்ல, எங்க தேசத்தில் இருக்கிறவாளுக்கு எங்க கோபிகளுக்கு தான். அதனால சீர் மல்கும் ஆய் பாடி செல்வ சிறுநீர்கள். செல்வ சிறுநீர்கள் வாங்கோ. எப்ப பார்த்தாலும் ஆபரணம் போட்டுட்டே இருக்காரு. நிறைய பேர் பார்க்கலாம். இந்த கல்யாணம் அடுத்த நாட்டுல விசேஷம், ஊர்ல கல்யாணம் மார்க சந்திராலயம் கூட்டம். ஏதான கல்யாணம்னா நல்லா நேர்த்தியா பட்டு புடவை
வீட்டுல இருக்க எல்லா ஆபரம் அள்ளி போட்டு வீட்டுல தான் இருக்கிற லாக்கர் அதையும் அள்ளி போட்டு போவார். கோவிலுக்கு வந்தா மகா பாபமா வரும். இந்த கோவிலுக்குன்னே சில புடவை வச்சிருப்பாங்க. கேட்டா கீழே உட்காந்து அழுக்காயிடும். தீபாவளி அன்னைக்கு வருவா பகவானை தேடிக்கிறது. ஆஹா பகவானை தேடிக்கு வந்திருக்கோமே தோணாது. நல்லா சாப்பிட்டாங்கன்னா தேடிக்க மாட்டோம். உடம்புல படாம பரவாயில்ல இப்படி அது என்னமோ இப்படி இப்படி அது பெருமாளை கை அஞ்சலி கூட இல்லை. அதே அவாடே அவாடே முத்தம் கொடுத்துருக்கான். நெஞ்ச தொட்டுக்கிறான் முத்தம் கொடுக்குறான். நெஞ்ச தொட்டுக்கிறான் முத்தம் கொடுக்குறான். எங்கேயும் கண்டுபிடிச்சாலும் தெரியும். கேட்டா வஸ்திரம் அழுக்காயிடுமா. எல்லாம் கஞ்ச கூட்டம். பகவான் முன்னாடி பகவான் வஸ்திரம் கொடுத்திருக்கான். அவன் முன்னாடி என்ன சேரிப்போம் அழுக்காயிடும். அச்சோ குழந்தைக்கு நம்மளை சேரிக்கும் போது அழுக்காயிடும் 2 படம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. இல்லை அது தோண மாட்டேங்குது. நம்மளை சேரிக்கும் போது குழந்தைக்கு 2 படம் அழுக்காயிருக்கு. வேஸ்ட் அழுக்காயிருக்கு. ஒரு 4 வேஸ்ட் 4 படம் எக்ஸ்ட்ரா கொடுப்போம்னா இருப்பாங்க. சுயம் அனுபவத்தில் சொல்றேன். சத்தியத்தை சொல்றேன். அவன் கால விழும்பொழுது ஒரு அழுக்காயிருந்தா பொறுப்பு அவனோட நம்மளோடதா. கோவிந்தா புண்டரீகாஷான்னு கைய மேல தூக்கிறதுக்கே புடவை அள்ளி அள்ளி கொடுத்தவனுக்கு அவன் தண்ணியில விழுந்து எழுந்துக்கோ அழுக்காயிருந்தா புடவையோ வச்சு கொடுக்க தெரியாதா. அவனை பார்க்கும்போது ஜம்புன்னு வரணும். அவனை பார்க்கும்போது பாவமா வரும். ரொம்ப போயிருக்கு. அவன் பிறந்த நாளைக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு வருவான். கோவிந்த உற்சவம் இல்லாட்டி ஸ்ரீ ஜெயந்தி ராமநவமின்னா பாவம் பாவம்னா வருவான். பட்டுப்படவைதான் கட்டிட்டு கோவிலுக்கு போவாளா. அங்க கீழே பாயெல்லாம் போட மாட்டா. கீழே உட்காரணும். பல பேர் நடந்து போயிட்டு இருப்பா. அழுக்காயிடாதுவா. பாகவதாவுடைய பாடல் வழிபட்டா பாகமே நாசமாகும் தோணி பழக மாட்டேன். ஆனா கோபிகள் எப்பொழுதுமே பலகாரம் பண்ணிட்டு இருக்காளா. என்ன கண்ணன் எப்ப வருவான்னு தெரியாது. இதாவது கைகேரி மாதிரி சூர்பலக மாதிரி இப்படியே இருந்தானா. கண்ணன் பயந்து போயிடும். சின்ன குழந்தை பாவம். அவரு பூச்சாண்டி வந்திருக்கான்னு ஓடி போயிடும். அதனால கண்ண அழகா கோபிகள் எல்லாம் நன்னா தலவாரி பூச்சூடி நெத்திரெல்லாம் இட்டுண்டு. இப்ப பகல் போதே அதை இட்டுக்கிறது இல்லை. அது ஸ்திரீகள்லாம் என்னமோ அது எல்லா கடுகா மச்சமா அழுக்கா தெரியல. அவர்தான் ஒட்டி எப்படி எடுக்க எப்படி ஒட்டுறாங்க கூட தெரிய மாட்டேங்குது நமக்கு. அது ராத்திரியா இருந்தா எடுத்து வச்சுடுறது கவலையே கிடையாது. இன்னதுக்கு ராத்திரி அப்படின்னு சார் யமதர்மராஜ எப்பவனா வருவார். நெத்தியில ஒரு சின்னம் இருந்ததுன்னா பக்கத்துல வரமாட்டான். அது கோபி சந்திரமோ திருமண்ணோ விபூதியோ இருக்கணும். பாடும் நெத்தியா ஒரு க்ஷணம் கூட இருக்கப்படாது. சாஸ்திரம் சரீரத்தை விட்டு ஜீவன் கிளம்பி போன பிறகு அந்த மிருத சரீரத்துக்கே நெத்தில எதையோ போட்டு அனுப்புறோமே. ஜீவன் போயாது கொண்டு எரிக்க போகணும். அதுக்கே நெத்தில விபூதியோ கோபி சந்தனமோ திருமண்ணோ தரிச்சு அனுப்புறோம்னா உசுரோட இருக்கும்போது தரிக்கணும். இல்ல பிராமணா ஸ்மார்த்தா வைஷ்ணவெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாரும் வைக்கணும். நெத்தியில சின்னம் தரிக்கணும். எப்பொழுதுமே மங்களகரமா இருக்கு. அமங்கலமா இருக்க மங்களமா இருக்கு. எப்பொழுதுமே பிரசன்னமா இருக்கணும். பகவான் எப்பொழுதோ வருவார். அந்த தவிப்பு இருக்கணும். அப்பாடா 10 மணி ஆயிடுதா வேலை முடிஞ்சாச்சு நிம்மதியா தூங்கலாம் தான் தோணி தொலைகிறதே ஒழிய எத்தனை ராத்திரி 12 மணி போயிடுத்து. இந்த மாதிரி ஒரு ராத்திரி தானே கண்ணன் அவதாரம் பண்ணா. இந்த ராத்திரியாவது எங்க ராத்திரிக்கு கண்ணன் வருவானான்னு ஒரு தவிப்போடையா தூங்குறோம். என்னமோ டிவி பார்த்துட்டு ஏதோ யோசனை பண்ணிட்டு ஏதோ கற்பனைகள்ல போயிட்டு இருக்கு ஜன்மா. இன்னைக்கு ராத்திரியும் 12 மணி வரதான் போறோம். ஒவ்வொரு நாள் ராத்திரியும் 12 மணியும் எத்தனையோ பக்தர்கள் கிருஷ்ணனை பிரத்யட்சமா பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா ஞாபகம். தேவகி வசுதேவர் போல கோடி கோடி பக்தர்கள் நம்ம தேசத்துல உண்டு. இங்க நித்தியமே ராத்திரி 12 மணிக்கு கிருஷ்ண ஜனனம் அரங்கேற்றமாயிருக்கு. மற்றவெல்லாம் தூங்கிட்டு இருக்கா. கண்ணன் அவதார சமயத்துல எல்லாரும் தூங்கிட்டு கிடந்தா. வசுதேவர் தேவகி மட்டும் முடிச்சுட்டு இருந்தாள். அந்த மாதிரி எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா. யாரோ சில பக்தர்கள் கண்ணனை வாடா வாடான்னு கூப்பிட்டு அனுபவிக்கிறார். சாத்திராம் பாபாஜின்னு ஒருத்தர் இருந்தார். திருமலையில் இருந்தார். திருமலை திருப்பதி கூட ஒரு சமாதி இருக்கு. திருமலை திருப்பதி ஒவ்வொரு நாளும் ராத்திரி ஆயிடுச்சுன்னா கோவில் சன்னதி அடைச்சுட்டாங்க. ஒரு காசு பார்த்து குடிசையில சீனிவாசன் வந்துருவார். எதுக்கு ராத்திரி சொக்கட்டா விளையாடுறது தாயகத்தை விளையாடுறது பெருமாள் வருவார். விடிய கிளம்புற போவார். இன்னைக்கும் ரங்கராஜன் அந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கார். உடுப்பி கிருஷ்ணன், குருவாயூரப்பன், ஸ்ரீநாத்ஜி, துவாரகாதீசன், பாக்கிய பிகாரி பார்க்கிறவா உண்டு. கேட்கிறவா பார்க்கிறோம், கேட்காதவா பார்க்கிறோம். இந்த கோபிகள்லாம் எப்பொழுதுமே அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கண்ணன் இப்ப வேணா வருவான். அடுத்த ராத்திரி வாடி விளையாடலாம்னு வாங்க.
அப்ப அழகா இருக்க வேண்டாமா? கிருஷ்ணனோட விளையாடுறோமே, அவன் ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ண வேண்டாமா? நமக்குதான் ஒரு ஸ்டேட்டஸும் கிடையாது. ஆனா ஸ்டேட்டஸ் இருக்குன்னு சொல்றோம், ஒரு ஸ்டேட்டஸும் கிடையாது. ஆனா அவன் ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ண வேண்டாமா? அவன் ரேஞ்சுக்காக இருக்க வேண்டாமா? யார் கூடயா பழகிறோம், ஒருவேளை நமக்கு தெரிஞ்சவன் நல்ல பழக்கார, ஆனா சாதாரணமா நம்ம கிட்ட பழகிறான். ஒரு நாள் அவாவுக்கு நம்மளை சாப்பிட கூப்பிடுறாங்கன்னா அவ ஸ்டேட்டஸ மனசுல வச்சுட்டு அலங்காரம் பண்ணும், நம்ம ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு அலங்காரம் பண்ணும். அந்த மாதிரி கோபிகைகள் கிருஷ்ணனுடைய ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்றதுக்காக எப்பொழுதுமே சர்வாபரண பூஷிதையாக இருக்கா. சீர்மல்கும் ஆய் பாடி செல்வ சிறுநீர்காய் கூர்வேல் கொடுங்கொழிலன் நந்த கோபன் குமரன். இந்த கண்ணன் கிடைச்சான்னா காரணம் யாருன்னா நந்தபாபா, ஆச்சரியமான நந்தபாபா. கூர்வேல் கொடுங்கொழிலன் நந்த கோபன் குமரன். இந்த நந்தகோபர் யாருன்னு கேட்டா நுனிப்புல் மிதியாத அஹிம்சாவாதி. புல்லு மேல கூட நடக்க மாட்டார். நமக்குதான் இங்க பார்க்க பார்த்தாச்சுன்னா புல்லு மேல விழுந்து பிறந்தா தான் திருப்தியே. எங்கேயா ஓரத்து 4 செடி வச்சிருந்தா கூட இலையை கிண்டி போட்டாதான் மனுஷாளுக்கு சமாதானம். ஆனா நந்தகோபர் புல்லு மேல நடக்க மாட்டாராம், பாவம் அதுக்கு வலிக்குமே நடப்பார். இப்படிலாம் மகாத்மாக்கள் நிறைய பேர் இருந்திருக்கார். கூரத்தாழ்வான் ஒரு மகாத்மா இருந்தார், சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யர். சமயத்துல யாராவது விருந்தாளி வந்துட்டா ஆதிர ஏதோ காரியம்னு சொல்லி வாழை இலையில வெட்டிட்டு போவார். வாழை இலையை வெட்டிடுவார். வெட்டின டிஃபின் வழியும் இல்லையா, அதை பார்த்து அழுதுருப்பார், பாவம் அதுக்கு வலிக்கிறதுன்னு. வாழை இலை வெட்டிட்டு அது வலிக்கிறதே அழக்கூடிய ஒரு மகாத்மா. எம்பார் கோவிந்தர் ஒரு மகாத்மா இருந்தார், சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யர். ஒரு சந்தர்ப்பத்தில் சுவாமி ராமானுஜர் திருமலை திருப்பதியில் இருந்தார். அப்போ ஒரு நாள் இந்த எம்பார் கோவிந்தர், இன்னைக்கு அந்த எம்பார் வம்சத்தை சேர்ந்ததாக உண்டு, அந்த எம்பார் கோவிந்தர் குளிச்சுட்டு இப்படி வர்றார். வழியில பார்த்தா ஒரு பாம்பு, நல்ல பாம்பு படையெடுத்து சீரின்னு இருக்கு. உடனே என்னமோ பாம்பை பிடிச்சார், என்னமோ பண்ணார், திரும்பியும் போனார், குளத்துல போனார், குளிச்சுட்டு வந்தார். உடனே சுவாமி ராமானுஜர் கேட்டார், பயனே பாம்பை பிடிச்ச என்னடா பண்ணாய் அப்படின்னு. உடனே எம்பார் கோவிந்தர் சொன்னார், இல்ல இந்த பாம்புடைய நாக்குல ஒரு முள்ளு தச்சிருந்தது, பாம்பு வாயை மூட முடியாம படாத பாடுபட்டு இருந்தது, ஆகாரம் சாப்பிட முடியாம கதறிண்டு இருந்தது, அதனால அது நாக்கம் மென்மையா பிடிச்சு அது வாயிலேந்து முள்ளை எடுத்து அதுக்கு திருப்தின்னு தெரிஞ்ச பிறகு கையை சுத்தம் பண்ணி குளிச்சுட்டு வந்தேன். பாம்பை பார்த்தா அடிக்கிற கூட்டம் எங்க, அது வாயில முள்ளு தச்சிருக்கே, அதை எடுத்து விட்ட எம்பார் கோவிந்தன். பெரியவாளுடைய ஹிருதயம் அப்படி இருக்கா. நந்தகோபர் அப்படி இருந்தார், ரொம்ப அப்ராணி. அதாவது நம்ம பாஷையில பாவம் நல்ல மனுஷன், அவ்வளவுதான். அந்த காலத்துல யாராவது நல்லவனா இருந்தா என்ன சொல்றோம், அவர் ரொம்ப பாவம் நல்ல மனுஷன். எப்படிதான் பழக்க போறாரோ தெரியாது, பழக்க தெரியாத மனுஷன் பாவம். பாவம் ரொம்ப நல்ல மனுஷன், அவ்வளவுதான். பாவம் நல்ல மனுஷன்னாலே யாருன்னா ஏமாற்றான்னு அர்த்தம், யாருக்கும் கஷ்டத்தை நினைக்க மாட்டான்னு அர்த்தம். அந்த மாதிரி பாவம் நல்ல மனுஷன். ஆனா எப்ப இந்த பிள்ளையாண்டா இந்த பக்கம் வந்தானோ அப்பவே ஹிம்சாவாதியா இருக்கான். அது வரைக்கும் அஹிம்சாவாதியா இருந்த நந்தகோபர் ஹிம்சை பண்ண ஆரம்பிச்சுட்டார். கையில வேற தீட்டி வச்சுருக்கார். நல்லா ஒரு வேற நல்லா கூட்டா தீட்டி இப்படி அழைகிறார். அர்த்தராத்திரி இப்படி சுத்துறா, கண்ணனை தொட்டில விட்டுருக்கா, அப்படி சுத்தின்னு இருக்கா. சோட சொல்றா, எதுக்கு இப்படி கூர்க்கா மாதிரி அழையிறது, ஈட்டிக்கார மாதிரி இருக்கு, படுத்துக்கோங்க, சும்மா அப்படி. குழந்தைக்கு யாராவது அசுரால் வந்துருவாலும் பயமா இருக்கு. 10 நாள் ஆகாத குழந்தை அழிக்கிறதுக்கு பூதனா வந்துட்டான். 4 மாசம் ஆகிறதுக்குள்ள சகடாசன் வந்துட்டான். ஒரு நாள் திருநாவசன் வந்துட்டான். என் குழந்தைய அழிக்கணும்னு பல பேர் கங்கணம் கட்டிட்டு அழகான். என் குழந்தைய காப்பாற்ற வேண்டிய தர்மம் எனக்கு இருக்கு, நீ வேணா தூங்கு, நான் தூங்க மாட்டேன். குழந்தைக்கு ஏதாவது அசுரன் வந்து தூக்கிட்டு போயிட்டான்னா என்ன பாடு. பல வருஷங்கள் கழிச்சு குழந்தை பிறக்காதுன்னு நினைச்ச சமயத்துல ஒரு குழந்தை கிடைச்சிருக்கு. நான் மலடனா இருந்த வேதம் எனக்கு தெரியுண்டி, இந்த பிள்ளைய விடுறதா இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி வரப்பான்டா அதோ அப்படி ஒரு குத்தினாரும். யசோத பயந்து அழுது அடிச்சுட்டு தொட்டிலேருந்து குழந்தைய தூக்கிட்டு பக்கத்துல நமக்கு ஓடிட்டான். அதுக்கப்புறம் நம்ம வா 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 அப்படின்னா, எங்க அசுரன் கோ அப்படின்ட்டா. கையடி காற்ற கையில பார்த்தா ஒரு கட்டெரும்பு, அது கிருஷ்ணனுடைய தொட்டில் காலில் ஏறிட்டான். இது 7 பேர் கண்ணனை கடிச்சுட்டா கண்ணனுக்கு வலிக்குமே, அது கூட அசுரனோ நினைச்சு ஒரு கட்டெரும்ப கூட கூரான வேர் கொண்டு குத்தி வடம் பண்ணி கண்ணனுக்கு சுகம் பிடிக்கும்படியான ஒரு நந்தகோபனுடைய குமரன்.
கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். நந்தகோபர் ஒரு வார்த்தை சொல்லி ஆச்சுன்னா அப்பா இப்படியேதான் நிக்கிறான். என்னமோ ராமன் தான் பித்ருவாக்கிய பரிபாலனம்னு சொல்றான். கிச்சாவே பகுசமத்து. நந்தகோபர் இருக்கிற வரைக்கும் குழந்தையா வாடா சாப்பிடலாம், சரிப்பா. குழந்தை இன்னும் வந்து தயிர் போயிடுறா, சரிப்பா. இதுக்கு தயிர் சொல்லவே வேண்டாம். ஊருக்கு எல்லா தயிரும் வலிச்சு மொழிகிட்டு இருக்கு. எல்லா பானபானையா தயிர், பானபானா வெண்ணையா மொழிகிட்டு இருக்கு. ஏண்டாவது அந்த தயிர் இன்னும் கொஞ்சம் சேர்க்கப்படாதா? இல்லப்பா போதும்பா. என்னடா சொன்னேன்? இல்லப்பா போதும்பா. என்னடா சொன்னேன்? இல்லப்பா போதும்பா. அப்படியே பிள்ளை மாதிரி பேசுறான். எந்த ஒரு அழகா என் பிள்ளை இவ்வளவு சமத்தா இருக்கானே, நாளைக்கு பெரியவனாகி எப்படிதான் ஊர்ல பழைக்க போறான்னு தெரியலையே. யசோத ஓரத்தை பார்க்கிற. இதுதான் நீங்க ஆட்டை விட்டு இறங்கின வரையும் பார்க்கணும். ஆத்திர நந்தகோபர் தலை இருக்கிற வரைக்கும் வால் நீளாது, இப்படியே இருக்கும். அருந்த வாழுதான் அது வரைக்கும் இப்படியே இருக்கும். ராத்திரி காதால நந்தகோபர் அப்பா நல்ல குழந்தை நேரமாயிடுச்சு எழுந்துக்கோப்பா. சரிப்பா. காத்தால எழுந்து நந்தகோபர் காலெல்லாம் தொட்டு கண்ணில் உத்திண்டு என்ன பாவம் என்ன புண்ணியம் பண்ணாரோ தெரியாது, என்ன தவம் பண்ணாலும் தெரியும். அவன் திருவடியை தொடர்றதுக்கு லோகமே காத்துட்டு இருக்கு. அவன் நந்தகோபர் திருவடியை தொட்டு அழகா தெரிவிச்சப்பா முன்னாருக்குன்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கோப்பா, தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்கோப்பா. நந்தகோபரை அழகா ஓரத்தை வந்து கண்ணெல்லாம் தொடச்சுக்கிறார். யசோத கேட்கிறேன் என்னாச்சுன்னா, இல்ல குழந்தை ஆசீர்வாதம் பண்ண சொன்னா ஒரு நாளை போல மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவன்னு காலில் வரனா இப்படி எல்லாம் ஒரு குழந்தைய பார்க்க முடியுமா? துவாபரயுகம் காலம் கட்டி துவாபரயுகமே கட்டி வச்சுட்டார். துவாபரயுகமே மோசமா இருக்கு. ஏன்னா கிருத்தயுகம் திரேதாயுகத்தை பார்க்கும்போது துவாபரயுகம் மோசம்தான். உடனே துவாபரயுகம் முக்தி போயிருக்கு. ஏதோ பகவான் எடுக்கிறான். நம்ம பிள்ளை சமைச்சு நித்தியம் காதால சேவிச்சுட்டுதான் எழுந்துக்கிறான். ராத்திரி படுத்துக்கும் போது அப்பா சேவிக்கிறேன் ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. எதுக்குடா குழந்தை 2 வாட்டி சேவிக்கணுமா காத்தால ராத்திரி? உங்களை சேவிச்சாலே சந்தோஷம் தான். ஏன்னா ஊர்ல இருக்க கோபிகள்லாம் ஒவ்வொரு நாளும் ஒரு லிஸ்ட் போட்டு கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு வர. இவருக்கு திருவடியை பிடிச்சிருந்தா தான் பயம் உய்ய முடியும். இவரே போட்டுட்டாருன்னா கஷ்டம். அதுக்காக நிச்சயம் காத்தாலை ராத்திரி சேவிச்சு 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 நந்ததாரோ தன் கட்சிக்கு பிடிச்சு வச்சுட்டு இருக்கான். கோபிகள் என்ன சொன்னாலும் நம்பாதபடிக்கு ஏமாத்து வச்சிருக்கான். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணிய சோதை இளஞ்சிங்கம். நந்தகோபருக்கு குமரன் தான், யசோதைக்கு இளஞ்சிங்கம். அருந்த வாழு இப்படி பார்த்துட்டு இருப்பான். நந்தகோபர் அந்த வீட்டு வாசப்படி தடந்திருப்பார். அவ்வளவுதான். உடனே பக்கத்துல ஒரு கோபி ஐயோடுவா. யசோதை அடி வைத்த பிடிப்பா. எங்க காணவே யாராச்சாவது யாராவது கதறினா ஒரே காரணம் கிருஷ்ணன் தான். என் தயிர்பா உடஞ்சி போச்சேன்னுவா. அங்க அதுக்குள்ள இன்னொருத்தி எங்காத்து வெண்மையை காணவேன்னுவா. இன்னொருத்தி எங்காத்து பொன்னையே காணவேன்னுவா. இவர் இருக்கிற வரைக்கும் மூச்சு வெள்ள வராது, மூச்சு காட்டாது. அப்படி போயாச்சோ ஏராத கண்ணிய சோதை இளஞ்சிங்கம். கிடக்கில் தொட்டில் கிளிய உதைத்திடும், எடுத்துக்கொள்ளில் மருங்கை இருத்திடும். ஒடுக்கி புல்கில் உதரத்தே பாய்ந்திடும், மிடுக்கிலாமையால் நான் மெலிந்தேன் நன்றாய். இந்த பெயரோட என்னால முடியாது. யசோத சொல்றா நந்தகோபுர இடத்துல, உங்க பிள்ளைய மேய்க்க என்னால முடியாது, நான் ரொம்ப இழைச்சு போயிட்டேன். நந்தகோபுர சாக்குறார். இப்படி இருப்பா யசோத. கண்ணனும் அம்மா ஒரே மாதிரி இருப்பா. வண்ணம் மட்டும்தான் மாற்றம். இவன் என்ன வெள்ளவரே இருப்பா, அப்படியே நேர் ஆப்போசிட் கண்ணங்கரேன்னு இருக்கும். ஆனா சரீரத்துல தாயை போல பிள்ளை அப்படியே திட்டோ. நந்தகோபுர பாக்குறார். நீயாடி அழச்சுட்டியா பார்த்தா அப்படி தெரியலையே ஜோபாருங்கோ. உடனே பிளவுஸ்ல ஒரு கையடி உள்ள விட்டு காட்டினாரு. ஸ்திரீகளுக்கு அடையாளம் அதுதான். அந்த பிளவுஸ் எடுக்கல சுண்டோரு போயிடுச்சுன்னா இறச்சி போயிட்டான்னு அர்த்தம். இவ்வளவு பெரிய உடம்புல பிளவுஸ்ல ஒரு சுண்டோரு போயிடுச்சா நான் இறச்சி போயிட்டேன், உங்க பிள்ளை இறச்சி என்னால முடியல. உடனே நந்தகோபுரம் சொல்றாரு, சரிடி ஒரு 4 வேலைக்காரி எக்ஸ்ட்ரா போன வேண்டவே வேண்டாம். அவளும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவா. இந்த ஸ்திரீகள் புலம்பவும் புலம்புவா. யாராவது குழந்தைய பார்த்தா வேண்டாம் வேண்டாம் என் குழந்தை எனக்கு தான் தெரியும், விட்டு கொடுக்கவும் மாட்டான், புலம்பவும் புலம்புவா. கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏழாந்த கண்ணி நன்னா அகண்டு விரிஞ்ச திருக்கண்களா.
சாதாரணமாவே நல்லா இப்படி இருக்கிற ஆளுக்கு யானை மாதிரி கண்ணு சிறுசாத்தான் இருக்கு, பெருசா இருக்காது. ஆனா இது பண்ற அட்டகாசத்தை பார்த்து 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 கண்ணு இப்படி ஆயிடுச்சு. இந்த கடற்கரை நடனம் ஆடுவா, கண்ணை உருட்டி மிரட்டுவா, இந்த கண்ணு மட்டும் தனியே அப்படி வெளில வரும். அந்த மாதிரி ஆயிடுச்சு யசோத கண்ணு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் கோபிகைகள் சொல்ற லீலையை கேட்டா கண்மொழி வெள்ள வரா மாதிரி இருக்கு, கண்மொழி வெள்ள பிதுங்கி வந்துடும் போல இருக்கு. அந்த மாதிரி அட்டகாசம். ஒருவேளை மாட்டிதானே அடிக்கலாம்னா அந்த பாடு வெளுக்குவான். யசோதைய பார்த்துட்டு இருக்கா, குழந்தைய மடிவ வச்சு பால் கொடுத்துட்டு இருந்தா அடுப்புல வச்ச பால் பொங்கி போயிடுத்து. பால் பொங்கிடுச்சேன்னு பயிர அவசரமா இறக்கி விட்டுட்டு மேல ஓடிடும். இந்த ஸ்ரீகளுக்கு இந்த பால் பொங்கினா மட்டும் ஆகாது. பார்த்தா பால் பொங்கணும்னு சாஸ்திரம். இந்த கிரகப்பிரவேச அன்னைக்கு ஒரு சொட்டு வெள்ள விடும், அவ்வளவுதான். அதுக்கு மேல பொங்க விடவே மாட்டேன். அப்படி பாப்பா அப்படி அந்த விழிப்பு வரணும். அப்படி சமயத்தை ஒரு சொட்டு கூட கீழே விடாது. அது விளிம்பை தாண்டி அப்படி ஒரு டக்குன்னு ஆகிறது, அது அப்படியே பொங்கி நிற்கும். ஸ்ரீகளுக்கு அந்த பால் அவ்வளவு தூரம் யசோதையிலேருந்து ஆரம்பிச்சதுதான் இந்த வேலை. கண்ணனை கீழே வச்சுட்டு குடுகுடுன்னு ஓடினாலாம். இதுக்கு கோபமான கோபம். நான் பால் குடிச்சுருக்கேன், அம்மா என்ன பால் மேல அவ்வளவு ஆசை பார்த்தானா. அவனுக்கு ஏற்கனவே பால்னா கொஞ்சம் அலர்ஜி. ஏன்னா அவனுக்கு ஆப்போசிட் கலர்ல இருக்கான். இந்த பால் வெண்ணெய் தயிர் மோடு அவனுக்கு பிடிக்கிறது. ஏன்னா இவனுக்கு அப்பப்ப கையில வெண்ணெய் வச்சு இப்படி பாத்துக்கலாம். நம்ம இப்படி இருக்கோமே, இது என்ன வெளுப்பா இருக்கு, அதனாலேயே அந்த வஸ்துவே இருக்கக்கூடாது. வெள்ளையா இருக்கு, அவன் கருப்பா இருக்கும். அதனாலே பொறாம வயலுக்கு. அதனாலே அவ்வளவு கோபமா உடனே ஒரு அம்மி குழவை எடுத்தா பானியை உடச்சா லபத்துன்னு வெண்ணையை பிடிச்சுன்னா ஒரு குரங்கு வேற பக்கத்தில். என்ன குரங்கோ யாரோ தெரிய பாக்கியமா. ராமாயணத்துடைய அந்த சகவாச தோஷம் இன்னும் போகல. இங்க ஒரு குரங்கு வந்துருக்கு. இந்த குரங்கு அதுக்கு வேற பங்கு. எங்கேயாவது குரங்கு வெண்ணை தின்னு கேள்விப்பட்டிருக்கா? வேணா சந்தேகம் வர கொடுத்து பாருங்க, உங்களுக்கு அடிச்சுடு. கண்ணன் கொடுத்த குரங்கு அழகா சாப்பிடுது. அழகாக அந்த குரங்கு வாங்கி சாப்பிடுறது. யசோத பார்த்தா பையன் பண்ணாதான் தெரிஞ்ச போயிடுக்கு. உடனே பயிரை பிடிச்சு அடிக்கலாம். பின்னாடி வந்தாளா முழுதும் வெண்ணை அளந்து கொட்டுண்ணும் முகு இளம் சிறு தாமரை கையும். குலசேகராக வர்ணிக்கிறார், தேவகி புலம்பலா வர்ணிக்கிறார். முழுதும் வெண்ணை அலைந்து, அளக்கிறது வேற அலையிறது வேற. இந்த குழந்தைகள தண்ணீர் அலையறதுன்னு அந்த மாதிரி வெண்ணை அலைந்து பானைக்குள்ள வேடு வந்துருக்கான். இந்த குழந்தைகளை பார்க்கலாம், எங்கேயாவது ஒரு பக்கெட் ஜலம் இருக்கணும், இல்லாட்டி ஏதான ஒரு வஸ்து இருக்குள்ள இருக்கணும். அது வாடி அலையறதுன்னு ஒரு வழக்கம். எல்லாம் எங்க மண்ணே அழகும். இவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் குழந்தைகள்லாம் மண்ணு தின்னவே ஆரம்பிச்சு. அது வரைக்கும் எந்த குழந்தையும் மண்ணு தின்னாவாரி இல்லை. கண்ணனுடைய அவதாரத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தையும் மண்ணு திங்கல. இந்த பழம் ஆரம்பிச்சா பாவம் பாண்டவ குழந்தைங்க மண்ணும் கிடையாது. ஆத்தருக்கு செவுத்த சுரண்டி சுரண்டி சாப்பிடுறோம். நான் பார்த்துருக்கேன் ஆத்தருக்கு செவுத்த சுரண்டி சாப்பிடுற குழந்தைகளை பார்த்துருக்கேன். எல்லாம் இவன் ஆரம்பிச்சு வச்ச வேலைதான், வேற ஒன்றும் கிடையாது. முழுதும் வெண்ணை அலைந்து தொட்டுண்ணும் முகு இளம் சிறு தாமரை கையும். அப்போண்டு குஞ்சிதமான கைகளாக வர்ணிக்கிறார். முகு இளம் சிறு தாமரை கை. இந்த மாந்தளிர்கள்லாம் இருக்கும், அச்சோடு குழந்தைய மனசுறாரு. அந்த மாதிரி முகு இளம் சிறு தாமரை கையும், குட்டி தாமரை மாதிரி தூண்டு கையும். அந்த கை நிறைய வெண்ணெய். முகு இளம் சிறு தாமரை கையும் முழுதும் வெண்ணை அலைந்து தொட்டுண்ணும் முகு இளம் சிறு தாமரை கையும். கையில வெண்ணெய் வச்சு நக்கிறோம். நமக்கு இப்பெல்லாம் அது ஒண்ணு சாப்பிட தெரியுது. எதையுமே அனுபவிக்க தெரியாத கூட்டமாகியாச்சு. இட்லிய கோர்க்க புத்தி சாப்பிடுறோம். நல்லா வெயில் காலத்தை பிரிட்ஜில தண்ணி எடுத்து குடிக்கிறா. தேனு நாக்கில வராம கையில வராம சாப்பிடுறா. என்னமோ டீசன்சி மேனரிசம்னு சொல்றாங்க. எதை எப்படி சாப்பிடணும் கூட புரியல. கையை நல்லா ஒரு வலிச்சு நக்கி சாப்பிட்டா அவமானம்ன்றா. என்னமோலாம் சொல்றா. கையில சாப்பிட்டா ஹைஜீனிக் இல்லைன்றா. அவா கையே ஹைஜீனிக் இல்லைன்றா. வைத்திருக்கிறா இருக்கு. நம்ம பெரியவாளுக்கு தெரியாதா? எத்தனையோ பண்ண பெரியவாளுக்கு கை ஹைஜீனிக்கா இல்லையான்னு தெரியாதா? கையால எடுத்து சாப்பிடணும்னு வச்சிருக்காளா? தெரியாம வச்சிருக்காளா? வாழை அழகா அழகா நின்னா போகுது. பார்த்தோம்னா பரிமாற பதார்த்தங்களை கவனிச்சு பார்த்தோம்னால சிலர்லாம் அப்படி தொட்டு நக்கிற மாதிரிதான் இருக்கு. அப்படிதான் பண்றா பெரியவா. நமக்குதான் ஒன்றும் தெரியாது. இந்த குழந்தை கையில வெண்ணெய் தொட்டு நக்கின்னு இருக்கான். முழுதும் வெண்ணெய் அலைந்து கொட்டுண்ணும் முகு இளம் சிறு தாமரை கையும். உடனே யசோத பாத்திரம் அபயாசம் பண்றான்னு மத்தில கட்டின தாம்பு தேர்வு உருவினாலும் எடுத்து அடிக்கிறேன்னு கையை ஓங்கினாலும் எழில் கொள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு. அம்மா அப்படி கையில வேகமா இழுத்து அடிக்கிறேன்னாலும்
கையை வச்சு நடுங்கலாம். யசோதை பார்க்கற இவனா பயப்படுறான். ஊரெல்லாம் இது பயமுறுத்தி வச்சிருக்கு. பயக்கு பயநாசன சகசநாமத்தை நாமம். பயத்தை கொடுக்கறது இதுதான். பயத்தை நாசம் பண்ற இது நடுங்கதான். வேண்டாமா வேண்டாமா வேண்டாமா. எழில் கொள் பாம்பு கொண்டடிப்பதற்கு எல்கு நிலையும் நீ பார்க்கிறான். வேண்டாமா. வெண் தயிர் தோய்ந்த சுகாயும் ஓரத்த வாதி வேற தயிர் வேற அதிக வேற ஒரு பக்கம் மூக்கு சரி ஒழுகிறது இப்படின்றான். பிரதோத்தை பிதிக்கலாம். மூக்க ஒரு பக்கம் இழுத்துட்டு உதட்ட ஒரு பிதிக்கு பிதிக்கின்ற எழுகொள் தாம்பு கொண்டடிப்பதற்கு எல்கு நிலையும் வெண் தயிர் தோய்ந்த செவ்வாயும் அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும். அம்மா அடிக்காதேம்மா பிரம்மா இருக்கு. கிச்சா சமத்து. இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நான் சொல்ல வராது, நம்ம தான் எடுக்கணும். கிச்சாக்கு இது வேணும். கிச்சா சமத்து. கிச்சா இனிமேல் என்ன எடுக்க மாட்டான். கிச்சா அம்மா குழந்தை. கிச்சா பாவம். இதுவே சொல்றது. கிச்சா பாவம் அடிக்காது. கிச்சாக்கு வலிக்கும் அடிக்காது. கிச்சா பாவம். அஞ்சி நோக்கும் அந்நோக்கும். கண்ணெல்லாம் உருட்டி மரட்டி நடுங்கலாம். தேவர்கள்லாம் பார்க்கிறார். என்ன தவம் செய்தனை யசோதா. தேவர்களுடைய வார்த்தை அது. சரியா பிடிச்சுட்டார். ஜம்முன்னு தியானத்துல இருக்கிறதுனால இன்னி வரைக்கும் நம்ம மனசை இருக்கிறது. என்ன தவம் செய்தனை யசோதான்னு தேவர்கள் புலம்பினார். என்னடியே பண்ண ஏ எடச்சி, இலக்கை வழக்கை தெரியாத எடச்சி என்னடியே பண்ணி தொலைச்சாய். எங்களெல்லாம் இருக்கிற பரபிரம்மம் ஓங்கிட்ட நடுங்கிறது. எல்லாரும் திருப்பார்கள் போனா தூரத்தை கை கட்டி வாய் கட்டி அடியேன்னு வா. அப்படிப்பட்ட ஒரு வஸ்து இங்க அடியே. அம்மா சரணாகிரி பண்ணல இன்னும் பயம். காலை பிடிச்சுக்க சோபரம் போடுறது கண்ணத்தை போட்டு விட்டுட்டு 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 செஞ்சது. அஞ்சி நோக்கும் மண்ணோக்கும் செஞ்சு அணிகொள் செஞ்சிருவாய் நெளிப்பதும். உதட்ட ஒரு பிதிக்கு பிதிக்கு. தேகு போனா பார்க்கணும். தேகு துக்காராம் அவதாரஸ்தலம் போனா ஒரு விட்டலன் இருக்கான். தேகுல துக்காராமுடைய மூதாதி விஸ்வம்பரன் ஒருத்தருக்காக வந்த விட்டலன். பாண்டவனா வந்தான். இவருக்காகவே வந்தான். அது பார்க்கணும். நம்ம கொழுக்கு முழுக்கும் இருக்கும். முகமே வித்தியாசமா இருக்கும். தலையை கொஞ்சம் சரிச்சுட்டு இருக்கும். இப்படிதான் இருக்கும். வதத்துல பார்த்தேன்னா வலது பக்க வதட்டு கீழ் விதத்துல ஒரு சுத்த கழுந்தே உண்டு. வதத்துல வதத்துல அந்த கழுந்தே பார்க்கணும். வதத்துல துக்காராமுடைய மனைவி ஆவடி சுட சுட பாலை கொடுத்துட்டார். அது சுட்ட வடு இன்னிக்கும் இருக்கு. அது பார்க்கலாம். ஒரு கொஞ்சம் ஒரு பிதிக்கிண்டு ஒரு நிற்கும் பயம். இடுப்புலாம் கையில அழகாக வச்சுருப்போம். நம்ம மட்டும் அப்படிதான் நிற்கும். அணிகள் செஞ்சிருவாய் நெளிப்பதும். இந்த உதட்ட கழும்பு எப்பயாவது நேரம் கிடைச்சா போகும். 3 மணி நேரம் தான். ஏதோ கல்யாணம் சீமந்தம்னா ஊரை விட்டு ஊரெல்லாம் போகுது. 10 நாள் லீவு போட்டு சீமந்தத்துக்கு போவோம் மெட்ராஸ். இங்க இருக்க தேவுனா அப்படியா அப்படின்னா இருக்கான்னு கேட்போம். நம்ம கிட்டே ஆனந்தியா அப்படின்னா சில பேர் போய் பாருங்க. அது நானும் போனே போகக்கூடாது. போனோம்னா அழகா இருந்து பார்த்து அனுபவிச்சுட்டு வரும். ஹதயத்துல மறக்கப்படாது. சரியா பேர் ஜீவான் கிளம்புற சமயத்தை கூட போய் பார்த்து அந்த மூர்த்தி மனசுல நிக்கணும். கண் முன்னாடி அவன் தெரியும். அதுக்கெல்லாம் கோவிலுக்கு போகணும். கோவிலுக்கு எதுக்கு போறோம்னா வந்தோமா பார்த்தோமா ஹிருதயத்துல தூக்கிண்டு பாருங்க. ஹிருதயத்துல அவனை வச்சுட்டு பாருங்க. ஹிருதயத்தோட கொள்ளையடிச்சுட்டு போகணும். அதுக்குதான் கோவிலுக்கு வர்றது. சும்மா நானும் வந்தேன், நானும் பிரதர்ஷனம் பண்றேன், நானும் அர்ச்சனை பண்றேன், நான் போய் தொலையணும். அதுக்குதான் இங்க வருது. இங்க வந்து நான் டெய்லி கோவிலுக்கு வந்தேன், நான் டெய்லி அர்ச்சனை பண்ணுவேன். உடனே சில பேர் 32 வருஷமா கோவில் கரெக்டா வந்துட்டு இருக்கா. உடனே அது நான் 32 வருஷமா வந்துருக்கேன். அது வரக்கூடாது. அகம்பா வந்து இருக்குன்னா பிரபுவுக்கு பிடிக்காது. அபிமான தம்பாதிகம் தியாஜ்யம் விட்டுடுங்கோ. பகவான் விட எதிர்பார்க்க ஒண்ணுதான். நான் சாதாரணப்பட்டவள், நான் ரொம்ப சாதாரணமானவன் ஒரு மனசு நோக்கு. நான் பெரியவன் நினைக்கப்படாது. எந்த காரணத்தை கொண்டும் எந்த விஷயத்தையும் அவனை காட்டிலும் யாரும் பெரியவா இல்லை. என்ன பெரியவா நம்பலாம்? 32 வருஷம் கோவில் வந்தாலும் பெருசா. 32 வயசுல சங்கரன் வந்த காரியத்தை முடிச்சுட்டு கிளம்பவே கிளம்பிட்டார். 32 வயசுல வந்த காரியத்தை முடிச்சுட்டு கிளம்பியாரு ஸ்ரீ சங்கரன். சின்ன வயசுல அம்மா விட்டு சன்னியாசம் வாங்கிட்டு பாரதம் முழுக்க பிரயாணம் பண்ணி அத்தனை குடும்பத்தையும் உத்தாரம் பண்ணிட்டு கிளம்பியாரு ஸ்ரீ சங்கரன். 32 வயசாகி ஒரு வீடு வாங்கினா பெரிய விஷயமோ, இல்லாட்டி ஒரு 40,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா பெரிய விஷயமோ, கல்யாணம் பண்ணி ஒரு குட்டியை போட்டுட்டா பெரிய விஷயமோ,
ஒரு MBA படிச்சு பிடிச்சுட்டா பெரிய விஷயமா, இல்ல ஒரு கம்பெனி பெரிய போஸ்ட் அடைஞ்சுட்டா பெரிய விஷயமா? பாரத பூமியில் நம்ம எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை பேருக்கு நம்மால பிரயோஜனம் சொல்லுங்க. அதாவது குடும்பத்துக்கு பிரயோஜனம் இருக்கா? ஆனா ஸ்ரீ சங்கரனால இன்னைக்கு தேசத்துக்கே பிரயோஜனம் இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை எங்கேயுமே நான் பெரியவன் சொல்லல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பெரியவன், நான் பெரிய என்ன பெரியவன், என்ன பெரியவன்? ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அவன் பெரியவன், அவன் அனுபவிக்கணும். சரியா அப்படியே வச்சுக்கணும். அனுபவிக்கிறார். குலசேராய அணிகள் செஞ்சிருவாய் நெளிப்பதுவும் அழுகையும் தொழுகையும். அம்மா சமத்தா இருக்கேம்மா, அசோக மரத்துல பயல நினைச்சுட்டு இருக்கா, ஒழுங்கா இருக்கா, இருக்கேம்மா, சமத்தா இருக்கா, இருக்கேம்மா, எங்கேயும் போக மாட்டே, போகாம இருக்கேம்மா, மண்ணையா திருடுறேம்மா, இந்த வேலையை திருடுது என்னையா திருடுற மாட்டேன்னு சொல்ல மறந்து போயிடுது. அம்மா மிரட்டுல எல்லாரும் ஆமா இருக்கேன் 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 சரியா இருக்கேன் இருக்கேன்னு சொல்லி பண்ண திருடுறியா, திருடுறேம்மா, பொய் சொல்றியா, சொல்றேம்மா, என்னடா திருடுறேன் சொல்றேன். நடுங்க அணிகள் செஞ்சிருவாய் நெளிப்பதும் அழுகையும் தொழுகையும் இவை கண்ட அதோரை தொல்லை இன்பத்து இறுதி கண்டாளே. இதை பார்த்த யசோத எல்லை காண முடியாத இன்பத்துடைய எல்லையை பார்த்துட்டான். இது பயந்து நடுங்கிற அழக பார்த்தன. நிஜமாவே குழந்தை பயந்துட்டான் போல இருக்கு. அப்படி மூச்சு விட்டான், பய பார்த்தான். அம்மா ஏமாந்துட்டா. அதுக்குதான் இந்த பாடு, ஏமாத்துறதுக்கு இந்த பாடம். இது பண்ற லீலைகளை பார்த்து யசோத கண்ணு அகண்டு விரிஞ்சு போயிடுச்சு, அகண்டு விரிஞ்சு போயிடுச்சு. இவ்வளவு பயந்தானு கட்டி போட்டுட்டா. கடைசியில அதுக்கு இருக்க குழந்தைய கட்டி போட்டுட்டேன்னு. சரி பரவாயில்ல, அப்பதான் புத்தி வரணும். உள்ள வேற காரியம் திடீர்னு பெரிய சப்தம் ஓடி வந்தா மருந்துமனை முறிஞ்சு விழுந்து இருக்கு. ஏன் எடோ பண்ண ஒன்னும் தெரியாதும்மா, நான் உட்கார்ந்துட்டே இருந்தேம்மா, சரின்னு தவாண்டேம்மா, கூடவே இதுவும் உருண்டுட்டே வந்துடுச்சுமா, உரம் வந்துடுத்தான் அவன் கூடவே வந்துடுமா. சரி இந்த மரத்துக்குள்ள நுழைஞ்சு அந்த பக்கம் வரலான்னு பார்த்தேம்மா, நான் அப்படியே கஷ்டப்பட்டு வந்தேம்மா. இந்த மரம் ரொம்ப சின்னதா இருக்கு, இது உடம்பு பெருசாக சொல்ல மாட்டேங்க, மரம் சின்னதா இருக்கு, பயிரெல்லாம் ஒராசு எடுத்து இந்த பக்கம் தாண்டி அந்த பக்கம் வந்தேன். அம்மா கோச்சிட்டியேன்னு சொல்லி உரலையும் இழுத்தேன், அது வரமாட்டேன்னு எடுத்து நானும் டும்மு 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 டும்முன்னு இழுத்தேன். ஒரு மரம் இருக்குமா, எனக்கு ஒன்னும் தெரியாது, நீ வேணா பாரு, கட்டின கயிறு கூட பத்திரமா அப்படியே. யசோத சிரிக்கிறதா அழறதா குழம்புறதான் தெரியும். இத்தனையும் பார்த்து இளங்கன், ஆச்சரியமான திருக்கண்கள். அந்த லீலையை பார்த்து பார்த்து கண்ணு அகண்டு விரிஞ்சு போயிடும். ஏராந்த கண்ணிய தோடை இளஞ்சிங்கம். இந்த மாம்பெல்லாம் ஆத்துக்குள்ளேயே கொடி கட்டி துணி உணர்த்துவார். கொடியை பார்க்கும் பொழுது கூட தாமோதர லீல ஸ்நானம் வந்துடுத்துனா ஜெயிச்சுட்டு. பக்தினா அது உட்கார்ந்து ஒரு மணி நேரம் மெடிடேட் பண்றதுன்னு நினைக்காதீங்க. எந்த காரியம் பண்ணாலும் அதுல பாகவத ராமாயண கிருஷ்ணலீலா அந்த விஷயங்களை சிந்தனை பண்ணிட்டேன்னா நீங்க தான் பக்தி. பக்தினா தனி நினைக்காதீங்க, தனி நினைக்காதீங்க. ஒரு கோவில் வந்து ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்தா பக்தி, அது பக்தி இல்லைன்னு சொல்ல வரல. கோவிலை விட்டு இறங்கி போனாலும் இங்கேயோ ரோஜா மாலை காட்டவரோ இன்னைக்கு ராமனுக்கு போட்டிருந்தா இல்லையான்னு அந்த ஸ்மரணம் வந்துடுத்துனா ஜெயிச்சுட்டேன். இன்னைக்கு மல்லி மாலை போட்டிருக்கான்னு அவர் ராமனுக்கு நீ மல்லி மாலை போட்டா இல்லையான்னு ஒரு ஸ்மரணம் வந்துடுத்துனா நீங்க கோவிலுக்கு வந்தது சத்தியம். இல்லைன்னா ஊரை ஏமாத்துறதுக்கு பெருமைக்காக வந்திருக்கு. நான் சொல்றது கஷ்டமா இருக்கும், நாராசமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். சத்தியத்தை சொல்ல ஹிருதயத்தை தெய்வம் இல்லாம இறங்கி என்ன பிரயோஜனம்? இருக்கிற எல்லா கேவலத்தையும் அவன் திருவடியில போட்டுட்டு அவனை கொண்டு உள்ள வச்சுட்டு போகணும். அதுக்குத்தான் பயிறு பால் மோர் நல்ல தைரியமான பார்த்துட்டு இருக்க. எத்தனை நாள் கிருஷ்ணஸ்மரணம் வந்திருக்கு, நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. தயிர் திக்கா இருக்கு, பால் தண்ணியா இருக்கு, மோர் உப்பா இருக்கு, நெய் நன்னா இல்லை. இன்னைக்காவது ஒரு நாள் இந்த தயிர் பால் மோர் தானே கண்ணன் திருடினான்னு அழுதிருக்கா? அழக்கூட வேண்டாம். மோர் சாப்பிடும்போது உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் ஒரு மனசு வந்துடுத்துனா ஜெயிச்சுட்டு. யசோதைக்கு அது இருந்துதான். கண்ணன் கிளம்பி போயாச்சு. 11 வருஷம் பிருந்தாவனத்தை இருந்துட்டு கிருஷ்ணன் கிளம்பி போயாச்சு.
அப்ப கூட அந்த கட்டின தழும்புகள் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அவனுடைய பழைய வஸ்திரங்கள் இருக்கும்போது அதை பார்த்துட்டு இருந்தான். எந்த இடத்தை பார்த்தாலும் கண்ணன் ஸ்மரணை. அவளுக்கு கண்ணன் தன்னை விட்டு பிரிஞ்சான்னு தோணவே. அப்படி ஒரு யசோதை. ஏவார்த்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம். இளஞ்சிங்கம் சிங்கக்குட்டி, அடுத்திடை நரசிம்மமா வந்த சிங்கக்குட்டி. யசோத பட்ட பாடு கொஞ்ச நிமிஷம் இல்லை. கோபிகள்லாம் வரவும் பிள்ளைய கூப்பிடுறீ, நாங்களும் தான் பிள்ளைய வளர்க்குறோம், இப்படி வளர்க்கிறாடி. உங்க ஆத்துல தயிர் பாலாம் ஜாக்கிரதையா வச்சுக்கோ. எங்க ஆத்துல பானபானையா தயிர் காணாம, பானபானையா நெய் இல்லை. இதுல ஒரு திருவோணம் ஏதோ ரதம் இருக்கா. ரதம் இருந்தது ஒரு சின்ன பானைக்கு இவ்வளவு விரிச்சு, அவ்வளவுதான். இந்த பானையை மட்டும் அக்கார அடிச்சல் பண்ணி சாப்பிடுறது ஒரு சங்கல்பம். பலகாரம் நம்ம வாழ்க்கையில பலகாரம் அவ்வளவுதான். அது பல ஆகாரம், பலகாரம் இல்லை. பழம்னா ஒரு பழம் சாப்பிட்டாதான் பலகாரம், இங்க பல ஆகாரம். அந்த மாதிரி ஒரு சின்ன பானையில இவ்வளவு விரிச்சு இருக்கு, அவ்வளவு வசனம் இருக்கும். அதுல அக்கார அடிச்சல் பண்ணி தான் மட்டும் தனியா சாப்பிடுவோம். அதுதான் ரசம். இது ஒவ்வொரு வாட்டியும் திருவோண தண்ணிக்கு ஸ்பெஷலா அக்கார அடிச்சல் பண்ணிட்டு கண்ணை மூடி கலந்துட்டு நிவேதனம் பண்ணிட்டு பார்த்தா பானையே காணாம போய் சமயத்தை பானையை காணமே ஊரெல்லாம் தேடுறா. கடைசியில ரொம்ப அழுதுட்டு ஆத்திரந்து உட்கார்ந்தா. இன்னைக்கு விரதம் தான், விரதம்னு கிளம்புறா. கடைசியில போய் கீழே உட்காரா. பார்த்தா மேலே சொட்டு சொட்டு சொட்டுன்னு விழருது. என்னடா அப்படின்னு பார்த்தா வாயிலே ஒரு அக்கார அடிச்சு சொட்டு விழருது. அந்த காலத்து வீடுகள்லாம் பார்க்க ஒரு பெரிய பரணம் இருக்கு. கீழே படி ஏறிடல. இந்த குழந்தைகள்லாம் ஏறும். இந்த காலத்து வீடே அவ்வளவுதான் இருக்கு. அதுக்கு மேல ஏறுறதுக்கு வீடே அவ்வளவுதான் ஒசரம். கையை தூக்கினா மேல ஃபேன் அடிக்கிறது. அந்த காலத்து அப்படின்னா ஏறுவோம். என்னடா அது மேலேருந்து அக்காடு சொல்றதேன்னு பார்த்தா இருட்டா உட்காந்து சாப்பிட்டு இருக்கு. கண்ணு மட்டும் செக்கச்சோட ரெட்டு, அது கண்ணு மூடி மூடி கிடக்குது. பூதம் தான். மாமி கட்டாது, நான் தான் கண்ணு இறங்குறது. பானையை தூக்கிட்டு இறங்குறது. நீயாடா எடுத்தாள். இன்னமும் உங்க ஆத்தா அக்கார விஷயம் நன்னா இருக்கும். 4 பேர் சொல்ல கேட்டேன். அது என்னன்னு டேஸ்ட் பண்ணலான்னு வந்தேன். டேஸ்ட் பண்ணிட்டியா, நன்னா இருக்கா? பரவாயில்ல மாமி, அடுத்த வாட்டி பண்ணா இன்னும் கொஞ்சம் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு எல்லாம் போடு, கொஞ்சம் நெய் ஜாஸ்தி விடு. இந்தா எனக்கு ஒன்றும் பிடிக்கல. அப்பாடா கிடைச்சதேன்னு பார்த்தா பானைக்குள்ள இறங்கி வழிச்சு முழுங்கிட்டு காலி பானையை கொடுத்துட்டு. அடுத்த வாட்டி வந்தா திரும்பி சாப்பிட்டுட்டு ஏன் கஞ்சனா இருக்க, கன்ஃபியூஸா இருக்கியே, ஒரு 2 பானை பண்ணப்படாது. எப்ப பார்த்தாலும் இதே பானையா இன்னும் முகப்பண்ணா நின்று யசோதைகிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றா. கோபிகள் எல்லாம் கேட்டு கேட்டு கண்ணெல்லாம் அகண்டு விருந்து போயிருக்கு. ஏறா அந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் என்ன பாடு. அதனால அதுவும் இல்லாம அப்பதான் அம்மா 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 முந்தான முடிச்சு அம்மா 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 ஏண்டா உசிர வாங்கி தொலைய போய் தூங்குறேன். அம்மா 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 அர்த்தராத்திரி கதை சொல்லுங்க. அம்மா 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 எங்கேயாவது ஏதாவது மட்டும் அன்னையின் பின்னே சென்று சொல்லாதே. ஆக்கவாளுக்கு அந்த பாடுனா கூட இருந்து அனுபவிச்ச யசோதை என்ன பாடுபட்டிருப்பா. கலியுகத்துல தியானம் பண்ணவருக்கே அம்மா என்ன தவம் செய்தேன்னா நிஜமாவே என்ன பாடுபட்டிருப்பா. அவ்வளவு சிரேஷ்டம் அந்த யசோதை. ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ஜெய் சத்குரு மகாராஜ் की भागवत को गोविंद संकीर्तनम गोविंद. जय जानकी कांतस्मरणम गोपिका जीवन स्मरणम. ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். सर्वं गुरुवार्पणम्. जय श्री राधे कृष्णा सत्संग की जय. जय श्री पूज्य श्री श्री अम्मावत. जय श्री भारत माता
सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु ॐ शान्ति 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 जय श्री हिंदू माता की राधे राधे क्षेमो वीरास्तु क्षेममेवावरुन्धे